வணக்கம். இன்னைக்கு நாம செகண்ட் பேப்பர்னுடைய செக்ஷன் பியினுடைய முதல் புத்தகமாக இருக்கிற, அதாவது தற்கால இலக்கியத்தினுடைய முதல் புத்தகமாக இருக்கிற கண்ணன் பாட்டு படிக்கப்படும். கண்ணன் பாட்டை பொறுத்த மட்டும் நமக்கு கண்ணன் பாட்டை எழுதியவர் நம்ம எல்லோருக்கும் தெரியும், பாரதியார். கண்ணன் பாட்டினுடைய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதியார் எழுதின பல்வேறு கவிதைகள்ல 3 பாடல்கள் முப்பெரும் பாடல்கள் என்று அறியப்படுகின்றன. 3 பாடல்களை முப்பெரும் பாடல்கள் என்று அறிஞர்கள் சொல்றாங்க. அந்த 3 பாடல்கள் எதுனாக்கா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இந்த 3 முப்பெரும் பாடல்கள்னு சொல்லப்படுகின்றன. பாரதியார் எழுதின 3 நூல்கள் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். ஒரு முறை யூபிஎஸ்சி என்ன பண்ணாங்கன்னாக்கா, பாஞ்சாலி சபதம் இதுக்கு பேரு முப்பெரும் பாடல்கள்னு பேர். பாரதியார் எழுதின 3 முதன்மையான பாடல்கள் அப்படின்ற பொருள்ல முப்பெரும் பாடல்கள் அப்படின்னு சொல்றாங்க. யூபிஎஸ்சி ஒரு முறை என்ன கேட்டாங்கன்னாக்கா, இந்த முப்பெரும் பாடல்களில் நமக்கு கண்ணன் பாட்டு மிகச் சிறந்தது என்ற கருத்தை ஆராய்ச்சி. அப்போ 2 பாடல்களை பத்தி நம்ம லேசா தெரிஞ்சுக்கணும். அது கேள்வி எப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ கண்ணன் பாட்டுக்கு வருவோம். பாரதியார் நமக்கு எல்லாம் தெரியும் 1882க்கும் 1921க்கும் இடைப்பட்ட 39 ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்தார். 1882ல பிறக்கிறாரு, 1921 1921ல இறந்துட்டார். கிட்டத்தட்ட இந்திய விடுதலை போராட்டம் உச்சத்தில் இருந்த, காந்தியடிகள் தலைமை ஏற்கிற வங்காள பிரிவினை, காந்தியடிகள் தலைமை ஏற்றல், வங்காள பிரிவினை, முஸ்லிம் லீக்கினுடைய தொடக்கம், சூரத் காங்கிரஸ், மின்டோ மார்லி, மாண்டேகிசம் ஸ்போர்ட், ரவுலட், ஒத்துழையாமை இயக்கம், சௌரி சௌரா, இதெல்லாம் பல இன்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பீரியட் பாரதி வாழ்ந்த காலம். 1885ல இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கும் போது பாரதிக்கு 3 வயது தான். 1882ல பிறகுறாரு. நமக்கு இவங்க எல்லாம் காங்கிரஸ் தொடங்குகிற போது பாரதிக்கு 3 வயது தான். ஆனால் விடுதலை போராட்டத்தினுடைய மிக மையமான காலகட்டத்துல கிட்டத்தட்ட 1905 சொல்லலாம். 1902-3லயே தன்னுடைய 20-21வது வயதிலேயே சுதேசமித்திரனுக்கு துணை ஆசிரியரா வந்துடுறாரு. அதனால நம்முடைய இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அல்லது நேஷனல் மூவ்மெண்ட் பீக்ல இருந்த காலகட்டத்துல ஒரு படைப்பாளியாக இருந்த முகாமையான ஒரு பாரதியார் என்பது ரொம்ப முக்கியம். அதுதான் அவரு ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு 1921லயே இறந்து போற பாரதி 47 வரப்போற சுதந்திரத்தை முன்கூட்டியே போர்காஸ்ட் பண்ணி பாடியிருக்கார். பாடுறார், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு பாடுற அளவுக்கு பாரதி உறுதியும் நேர்மையும் கொண்டிருந்தார். எனமாச்சி ரூபதர்ஷினி ரொம்ப நாளா நேரம் வரல, இன்னைக்குதான் வந்திருக்கீங்க. கோமதி, டெல்லி பாபு, ரூபதர்ஷினி. நவநீத பாண்டியன் இவங்கதான் டெஸ்ட் பேட்ச் போவாங்க. நவநீத பாண்டியன் நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன ஆனாங்கம்மா? டெல்லி பாபு, நவநீத பாண்டியன், புலிராஜா, முரளி. ஐயா கால் பண்ணி பாக்குறேங்க ஐயா. சரி பரவாயில்ல. அவங்க ஒருவேளை ரெக்கார்டிங் இதுல பாக்கலாம். சனிக்கிழமைன்றதால எப்போ ஒருத்தவங்க 2 பேர் சனிக்கிழமை குறைஞ்சிருவாங்க. அப்ப அவங்களுக்காக மார்னிங் பேட்ச் நடத்துறது அதுக்காக. ரைட். 1882 1921 பாரதியை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய போராட்ட வாழ்க்கை வாழ்ந்தார். இப்ப பாரதி மேல பெரிய விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. நானே அந்த பகுதியை சேர்ந்தவன் என்றாலும் கூட நம்ம தேர்வு எழுதும் போது அது நமக்கு தேவையில்லை. பாரதியை பொறுத்த மட்டும் ஒரு மாபெரும் கவிஞர். பல்வேறு செய்திகளை பாடினவர, வாழ்வின் துயரங்களை தாண்டி நம்பிக்கையோடு இருந்தவர். பெரும் துயரங்கள்,
அவரை ஆட்கொண்டிருந்தன. வறுமையில் இருந்தாரு. அவர் பின்பற்றுகிற கொள்கைகளை அவரது உறவினர்களே எதிர்த்தாங்க. அவங்க வீட்டம்மா செல்லம்மாள் பாரதி அவங்க ஒத்துழைப்பா இருந்தாங்கனாலும் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு மிக வறுமையோடு பெரிய போராட்டம். வெள்ளைக்காரர்களை எதிர்த்தது. இங்க இருந்து தப்பிச்சு பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அங்கேயும் பத்திரிகைகள் நடத்தினது என்று வாழ்ந்த பாரதி தான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எம் இறைவான்னு எழுதின. வாழ்க்கையில எல்லா வசதிகளும் இருக்கிற நாம புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனா பாரதி அவ்வளவு துயரங்களை சந்தித்தும் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என் இறைவா அப்படின்னு எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஆளுமையாக அவர். பாரதி பல மொழிகள் தெரிந்தவர். அதனாலதான் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சான்றிதழ் தருகிற தகுதி பாரதிக்கு. நம்மள மாதிரி 1-2 மொழிகள் தெரிந்தவர் அல்ல. சின்ன வயதுல அத்தை வீட்டுக்கு காசிக்கு போன காரணத்தால அவரு வடமொழி சமஸ்கிருதம் இங்கேயே அவருக்கு தெரியும். ஹிந்தி கத்துக்கிறாரு, மராத்தி கத்துக்கிறாரு. பாண்டிச்சேரி பகுதியில வந்ததால பிரெஞ்சு தெரியும், ஆங்கிலம் நல்லாவே தெரியும். இப்படி ஒரு 5-7 மொழிகள்ல புலமை மிக்கவராக பாரதி இருந்துகிட்டு இருந்தார். அதனாலதான் அவரால் சான்றிதழ் தர முடிந்தது. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். பாரதியினுடைய பாடல்கள் மையமாக இந்திய விடுதலை வைத்திருந்தாலும் பெண் உரிமை, பெண் விடுதலை இதிலையும் மிகுந்த கவனம் எடுத்துக்கொண்டவர் பாரதி. கண்ணன் பாட்டுக்கு வருவோம். கண்ணன் பாட்டு என்பதை பொறுத்தமட்டில் ஒரு 23 பாடல்கள் இதுல இருக்கின்றன. இந்திய இலக்கிய உலகத்துல ஆன்மீகத்தை 3 கோட்பாடுகளாக கருவாங்க. துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம். துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம்னு. துவைதம்னா 2ன்னு அர்த்தம், 2ன்னு அர்த்தம். அது என்ன 2ன்னா பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் 2. அதாவது கடவுளும் மனிதனும் வேற வேற அப்படின்னு சொல்றது துவைதம். அத்வைதம்னா ஆப்போசிட், நாட் 2, 2 ஒண்ணுன்னு அர்த்தம். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் 1 அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்னன்னா, இறைவன் மனிதனை படைத்து விட்டுட்டான், அதுக்கப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு மனிதன் தான் பொறுப்பு என்பது துவைதம். அதுக்கு மனிதன் தான் பொறுப்பு. இறைவன் படைச்சு விட்டான்பா, மனிதன் நல்லவனாக இருப்பதும் கெட்டவனாக இருப்பதும் அது அவனுடைய கையிலையும் அவனுடைய சூழல்லையும் சமூகத்தினுடைய கையிலையும் இருக்கிறதுன்றது துவைதம். வேற கவனிச்சுக்கணும். அத்வைதம் எப்படி ஆனா போட்டா எதிர்மறையா மாறிடுது இல்லையா, சத்தியம் அசத்தியம் அது மாதிரி போடுறோம் இல்லையா, மங்களம் அமங்கலம் சொல்ற மாதிரி. அத்வைதம் என்பது நாட் 2, 2 ஒண்ணுன்னு அர்த்தம், நாட் 2. துவைதம் கிடையாது, 2 1. எது 2 1? கடவுளும் மனிதனும் 1. எல்லா மனிதர்களிடத்திலேயும் கடவுள் தன்மை இருக்கிறது. இரும்பினால் உருவாக்கப்படுகிற எல்லா பொருள்களிலும் இரும்பு இருப்பதை போல, மரத்தால் உருவாக்கப்படுகிற எல்லா பொருட்களிலும் மரம் இருப்பதை போல, கடவுளால் உருவாக்கப்படுகிற எல்லா மனிதர்களிடத்திலேயும் கடவுள் தன்மை இருக்கிறது. இதான் இந்த புத்தகத்தினுடைய அடிப்படை. இரும்புல உருவாக்கின நாற்காலியா இருந்தாலும், மேஜையாக இருந்தாலும், ஸ்டூலாக இருந்தாலும், கத்தியாக இருந்தாலும், கோடரியாக இருந்தாலும் அதுல இரும்பினுடைய தன்மை இருந்து கொண்டே இருக்கிறது. பெர்சன்டேஜ் முன்ன பின்ன மாறலாம். கோடரினாக்கா மரம் கொஞ்சம் வந்துருது, இன்னும் கொஞ்சம் பகுதி இரும்பா இருக்கு. ஆனால் இரும்பினுடைய தன்மை அதுல இருக்குது என்ற மாதிரி கடவுளால் உருவாக்கப்படுகிற மனிதர்கள் அனைவரிடத்திலேயும் கடவுள் தன்மை இருக்கு.
இதுதான் அத்வைதம்னு பேரு. இதுதான் இந்த புத்தகத்துக்கு அடிப்படை. இதுதான் தமிழர்களுடைய மெய்யியல் கோட்பாடும். இதான் கடவுளும் மனிதனும் ஒன்று. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். நேற்று நாம் முத்துப்பட்டன் கதையில படித்த மாதிரி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நூலை பாரதி ஏன் எழுதுகிறார்னா, மனிதர்கள் ஒருத்தவங்க பெரிய ஏற்றத்தாழ்வாக கருதுகிற போது பாரதி தனது வீட்டில் இருக்கிற அப்பா, அம்மா, அரசன், சேவகன், சீடன், காதலன், காதலி அனைவரிடத்திலும் தெய்வத்தன்மை இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். இது ஐயப்ப சீசன் நம்ம பார்ப்போம். நம்ம சித்தப்பா பிள்ளையோ பெரியப்பா பிள்ளையோ நம்ம சித்தப்பா பெரியப்பாவோ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டாங்கன்னா அவங்க எல்லாரையும் சாமி சாமின்னு. முதல் நாள் வரைக்கும் வாடா போடான்னு தான் கூப்பிட்டு இருந்தவங்க வாங்க சாமி உட்காருங்க சாமின்னு. நம்ம அப்படியே திரும்பி பார்ப்போம், யாரடா கூப்பிடுறாங்க இவங்க. சிலர் சிவன் நம்பிக்கை உடையவங்க வாங்க சிவன் போங்க சிவன். சிலர் முருகா முருகான்வாங்க. சிலர் முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் முருகன் கூப்பிடுவாங்க. அப்போ தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அனைவரிடத்திலும் இறைத்தன்மையை பார்க்கிற நூல் இது. புத்தகம் கையில வச்சிருந்தீங்கன்னா அதை மறக்காம எழுதிக்கோங்க. அத்வைதம் இது. தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அனைவரிடத்திலும் இறைத்தன்மையை பார்க்கிற நூல் தான் இந்த நூல். கிட்டத்தட்ட ஐயப்பன் கோயில் மாலை உங்களுக்கு புரியறதுக்காக அதை குறிச்சுக்கலாம். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டவங்களை கூட குறிச்சுக்கலாம். எல்லாரையும் அவங்க சாமின்னு கூப்பிடுற மாதிரி, சிலர் எல்லோரையும் சிவன் கூப்பிடுற மாதிரி, சிலர் எல்லோரையும் முருகன் கூப்பிடுற மாதிரி. பாரதி தன்னை சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களிடத்திலும் கண்ணனை பார்க்கிறார். இதுதான் கண்ணன் பாட்டு. அப்ப என்னுடைய தலைப்பை பார்த்தா இது புரிஞ்சு போயிடும். கண்ணன் என் தந்தை, கண்ணன் என் அரசன், கண்ணன் என் சீடன், கண்ணம்மா என் காதலி, கண்ணன் என் காதலன், கண்ணன் என் ஆண்டான், கண்ணன் என் குலதெய்வம் அப்படின்னு வரும். தலைப்பு நான் முழுசாவே 23 சொல்லுவேன். கொஞ்ச நேரத்தில் நீங்க மனப்பாடம் பண்ணிடலாம். அது எப்படி இருக்கும்னாக்கா, தோழன், தாய், தந்தை, சேவகன், அரசன், சீடன், சத்குரு, குழந்தை, விளையாட்டு பிள்ளை, கண்ணன் என் காதலன் 5 பாட்டு, கண்ணன் என் காந்தன் 1 பாட்டு, கண்ணம்மா என் காதலி 6 பாடல்கள், கண்ணன் என் ஆண்டான் 1 பாடல், கண்ணன் என் குலதெய்வம். இந்த மாதிரி 23 பாடல்கள் இருக்கு. அந்த வரிசை எனக்கு தெரியும். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை சொல்ல வச்சேன். தன்னை சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களிடத்திலும் இறைத்தன்மையை பார்ப்பது என்பது மெய்யியலினுடைய அடிப்படை. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். தன்னை சுற்றி இருக்கிற ஏழை ஒருத்தவனுக்கு போயிட்டு உணவு கொடுத்து அவனை மகிழ்ச்சி அடைய புன்னகைக்க வைத்தால் அதுதான் இறைத்தன்மைக்கு நிகரானதுன்னு சொல்லக்கூடிய திருமூலருடைய கருத்து. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கருதுகிற கருத்துக்கள்னா கண்ணன் பாட்டுல இருக்கு. இதுக்கு எப்படி நம்ம நோட்ஸ் எடுக்க போறோம் அப்படின்னாக்கா, பாருங்க, கண்ணனின் தோழன், அதுல இடம்பெற்றிருக்கிற முக்கிய கருத்து என்ன, அதனுடைய முக்கிய வரிகள் என்னன்னு குறிக்கிறோம். டெவலப் பண்ணி அதுல இருக்கிற உவமைகள் எதுன்னு கூட இன்னொரு காலம் நாம் சேர்த்துக்கணும். கண்ணனின் தலைப்புல இருக்கிற போது அதனுடைய முக்கிய கருத்து என்ன, எந்த வரிகள் மனப்பாடம் பண்ண போறோம், அதுல இருக்கிற உவமைகள் என்ன, அப்புறம் ஒரு குறிப்புன்னு சொல்லிட்டு 4-5 காலமா கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த 23க்கும் நம்ம கவனமா படிக்கணும். இது ஒரு முத்துப்பட்டன் கதை படிச்ச மாதிரி 2 நாள்ல படிக்க மாட்டோம். இது ஒரு 4-5 நாட்கள் ஆகும். ஏன்னாக்கா இந்த 23 தலைப்புல எந்த தலைப்பு வேணாலும் யூபிஎஸ்சி போட்டு கேள்வி கேட்டுறாங்க. 10 மார்க். கண்ணனின் தோழன் அப்படின்னு 10 மார்க்ல கேட்டுருவாங்க. கண்ணனின் சீடன்னு கேட்டுறாங்க. எதை 10 மார்க்ல போடுவாங்கன்னு சொல்லவே முடியாது. 23 தலைப்புகள்ல எதை வேணும் போடலாம்ன்றதால 23 பாடல்களையுமே கிட்டத்தட்ட முழுசா படிப்போம். 1-2 பாடல்கள்ல சில சின்ன வரிகளை மட்டும் விடுவோம். இந்த சீடன் அது மாதிரியான பாடல்கள். அப்ப இதான் நோட்ஸ் மேக்கிங். இது இப்ப இந்த பாடல்களுடைய தலைப்புகளை நாம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தா,
சின்ன நியூமேரிக்ஸ் மாதிரி நீங்க டிஎன்பிஎஸ்சி எல்லாம் படிக்கும்போது ஒரு ஷார்ட் கட்டை உருவாக்குறீங்க இல்லையா, அது மாதிரி நம்ம உருவாக்குவோம். இந்த முதல் எழுத்துக்களை எடுத்துக்குவோம். தோழன், தாய், தந்தை, சேவகன். புத்தகத்திலே இருக்கும். தலைப்பு இருக்குதான் பார்ப்போம். தலைப்புகளை உங்ககிட்ட இருக்க புத்தகத்துல இருக்கும். தோழன், தாய், தந்தை, சேவகன். அடுத்தது அரசன், சீடன், அடுத்த 3 சத்குரு, குழந்தை, விளையாட்டு பிள்ளை. அதுக்கப்புறம் ஈஸி. அதுக்கப்புறம் காதலன் 5 பாட்டு. அதே காதலன் தான் காந்தன் ஈர்ப்புக்குரியவன் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அடுத்து காதலி அப்படின்னு 6 பாட்டு இருக்கு. கடைசியா மறுபடியும் ஆண்டான், குலதெய்வம். இதுதான் தலைப்புகள் 23. இதை எப்படி பார்க்க? முதல் எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கலாம். தோதா, தாசே, அசீன் அரசன், சகுவி. இதுக்கப்புறம் ஈஸி. காதலன், காந்தன், காதலி, ஆகும், ஆகும். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். இது 10 to 14, இது 15, இது 16 to 18 19 20 21 21, இது 22, இது 23. இதுதான் அந்த புத்தகம். தோதா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். தோழன், தாய். கண்ணன் என் தோழன், கண்ணன் என் தாய். தந்தை, சேவகன். இதை ஞாபகம் வச்சுக்கிறது நான் எப்படி சொல்லுவேன்னாக்கா, தாசே என்பது என்னுடைய இயற்பெயர். என்னுடைய புனைப்பெயர் தான் தமிழ் இயலன் என்பது. என்னுடைய இயற்பெயர் தனசேகரன் என்பதுதான் என்னுடைய இயற்பெயர். கவர்மெண்ட் கெசட்ல நான் 2 பேரையுமே பதிவு பண்ணிருக்கேன். அதனால தமிழ் இயலன் என்கிற தனசேகரன். எங்க அண்ணனுடைய பேர் குலசேகரன். தனசேகரன், தாசே என்பதை ஞாபகம் வச்சுக்கலாம். தந்தை, சேவகன். அரசன், சீடன், அசீன்னே ஞாபகம் வச்சுக்க. நடிகை அசீன் தான். நம்ம பாடங்களை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு எந்த நகைச்சுவைகளையும் உருவாக்கலாம், எப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஒண்ணும் தவறு கிடையாது. பரிச்சய பேர் எழுதிடக்கூடாது. அதுதான் முக்கியம். தோழன், தாய், தோதா, தாசே, அசீன், அரசன், சீடன். கண்ணன் என் தோழன், கண்ணன் என் தாய், கண்ணன் என் தந்தை, கண்ணன் என் சேவகன், கண்ணன் என் அரசன், கண்ணன் என் சீடன். அடுத்து சகுவி. பொதுவா சகுனின்னு சொல்லுவோம். இங்க சகுவின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சத்குரு, குழந்தை, விளையாட்டு பிள்ளை. சகுவு 9 வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. தோதா, தாசே, அசீன், சகுவி. முடிஞ்சு போச்சு. 2 4 6 6 3 9 சகுவி. அதுக்கப்புறம் ஈஸி. கண்ணன் என் காதலன் 5 பாட்டு. காதலன்லயே இன்னொன்னு காந்தன், என்னை ஈர்ப்புக்குரியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். கண்ணன் என் காந்தன் ஒரு பாடல். கண்ணம்மா என் காதலி 6 பாடல். கடைசியா ஆகும், முடிஞ்சு போயிடும், வேலைக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டான், குல தெய்வம்.
எப்படி அசீன்ல அந்த கடைசி எழுத்து ஞாபகம் வச்சு அசீன் ஞாபகம் வச்சுக்கிட்டோமோ இது ஆகும் குல தெய்வத்தினுடைய கடைசி எழுத்து. இப்ப தோதா, தாசே, அசீன், சகுபி, காதலன், காந்தன், காதலி 6, ஆண்டான் குலதெய்வம். யார் சொல்றீங்கம்மா? தலைப்பு மட்டும் கண்ணன் கண்ணன்னு சேர்த்து சொல்ல தேவையில்லை, இப்படி சொன்னாலே போதும். சொன்னாலும் சொல்லலாம். ரொம்ப நுணுக்கமான ஒரு செய்தி இருக்கு, அது பாடல் படிக்கும்போது படிப்போம். அது என்னன்னாக்கா, இங்க வந்து கண்ணம்மா என் காதலின்னுவாரு. இங்க வந்து இந்த குழந்தைய சொல்லும் போது கண்ணம்மா என் குழந்தைன்னு பெண்பால்ல சொல்லுவார். ஆனா ரொம்ப முக்கியமான இடத்துல கண்ணம்மா என் தாய்ன்னு எழுதியிருக்க மாட்டாரு பாரதியாரு, கண்ணன் என் தாய்ன்னு எழுதியிருப்பார். அது ஒரு சின்ன நுணுக்கத்தை ஞாபகம் வச்சுக்கணும். பரீட்சை எழுதும் போது அங்க போன உடனே எப்படி அம்மா வந்து கண்ணன்னு சொல்லிருப்பாரு, கண்ணம்மா தான் சொல்லியிருப்பாரு, நம்ம குழம்பிடக்கூடாது. இந்த 2 இடத்துலயும் பெண்பாலா மாத்துவாரு. கண்ணம்மா என் காதலி, குலதெய்வத்திலையும் கண்ணம்மா என் குலதெய்வம்னுவாரு. ஆனா இந்த பெண் குழந்தைய சொல்லும் போதும் கண்ணம்மான்னு சொல்லுவாரு. இது எல்லாம் ஆண்கள் தான். இந்த கண்ணம்மா என் தாய்ன்னு எழுதியிருக்க மாட்டார் பாரதியார், கண்ணன் என் தாய்ன்னு எழுதியிருப்பாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடல் நடத்தும் போது அதுக்கான நுணுக்கம் என்னன்னு நான் சொல்றேன். இப்ப யாராவது சில பேர் அப்படி நீங்க முயற்சி பண்ணலாம். முழுசா முயற்சி பண்ணும்போது கண்ணன் என் தோழன், கண்ணன் என் தாய், கண்ணன் என் தந்தை, கண்ணன் என் சேவகன், கண்ணன் என் அரசன், கண்ணன் என் சீடன், கண்ணன் என் சத்குரு, கண்ணம்மா என் குழந்தை, கண்ணன் என் விளையாட்டு பிள்ளை, கண்ணன் என் காதலன், கண்ணன் என் காந்தன், கண்ணம்மா என் காதலி, கண்ணன் என் ஆண்டான், கண்ணம்மா என் குலதெய்வம். 3 பெண்பாலா மாத்திருப்பாரு. 8, 16 to 21, 23 இதை வந்து ஆண் பாலாவே வச்சிருப்பாரு. அந்த அடிப்படையில் இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த 23 தலைப்பையும் யார் ஆன்லைன்ல சொல்றீங்க? பார்க்காம சொல்றது சொல்ல முடியுமான்னு யார் ட்ரை பண்ணுங்க. பாடல் அப்ப எழுதும் போது நம்ம இஆர்சி இலக்கிய நயெல்லாம் எழுதும் போது அந்த புத்தகத்துல இது எத்தனாவது பாடல்னு பார்த்தோம்னா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க, படி. தலைப்புகளை படிக்க டைம் தந்திருக்கிறோம். தலைப்புகளை மட்டும் ரொம்ப முக்கியம். எத்தனாவது பாடல் நம்ம எழுதும் போது அது இன்னும் விடையில 1 மதிப்பெண் 1/2 மதிப்பெண் கூடுதலா இருக்கும். ஒரு இம்ப்ரெசிவா இருக்கும் ஆன்சர். ஈஸி தானமா? எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க? டெல்லி பாபு, முரளி, நவநேத கிருஷ்ணன், ராஜா, ரூபதர்ஷினி, கோமதி. தலைப்புகள் மட்டும்தானே சொல்ல போறீங்க? ஐயா சொல்லுங்கம்மா. நான் சொல்றேங்க ஐயா, அந்த முன்னாடி வர அந்த கண்ணன் கண்ணம்மா மட்டும் விட்டுட்டு இது மட்டும் சொல்றேங்க ஐயா. சொல்ல வேண்டாம், அது சொல்ல. சரிங்க ஐயா. ஐயா அது ஒரு சின்ன மினிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டுங்க, அதனால வேகமா சொல்றேங்க. தோழன் தாய் தந்தை சேவகன், அரசன் சீடன், சத்குரு குழந்தை விளையாட்டு பிள்ளை, காதலன் காந்தன் காதலி, ஆண்டான் குலதெய்வம். வெரி குட். நம்ம எப்பவுமே விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கும் போது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். எங்களுக்கு வந்து ஒரு 15 டிஜிட் நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. மாய கட்டம் எப்படி போட்டாலும் 4க்கு 4 கட்டம் நம்பர், அதெல்லாம் அந்த 15 டிஜிட் நம்பர் தான் ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் காமெடியா ஞாபகம் வச்சுக்க சொல்லுவாங்க. 7வது கட்டத்துல 3, 14வது கட்டத்துல 1, 2வது கட்டத்துல 5 மாத்தி மாத்தி சொன்னீங்கன்னா கூட நாங்க சொல்லிடுவோம். அதுக்கு நாங்க வேற ஒரு மெத்தட் வச்சு. ஆனா நீங்க எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சு.
நம்முடைய பர்பஸ் பரீட்சையில கேட்டுட்டான்னாக்கா குழந்தை வந்து கண்ணன் பாட்டினுடைய 8வது பாடல்னு எழுதணும். எடுத்த உடனே சின்ன பயிற்சி தான் அது. ஆனா அது வந்து விடைத்தாள் திருத்துறவங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். தெளிவா படிச்சிருக்கு, அதுக்கான முயற்சி தான். டெல்லிபாபு கருத்து யாருமா சொல்றீங்க? இன்னொருத்தவங்க வாய்ப்பு தருவோம். சொல்டா கோமதி, ஏன் வரல இன்னைக்கு? ஓ, டியூட்டில இருக்கியாடா? சரி, சொல்லுங்க. கண்ணன் என் தோழன், தாய் தந்தை, சேவகன், அரசன், சீடன், சர்க்குரு, குழந்தை, விளையாட்டு பிள்ளை, காதலன், காந்தன், காதலி, ஆண்டாள், குலதெய்வம் ஐயா. வெரி குட். சொல்றீங்களா? கோமதி இல்லாம இன்னொருத்தவங்க இருக்கா? வாய்ப்பு வேணுமா? எல்லாருமே 23 நம்பர் போட்டு கரெக்டா எழுதுறீங்க. எந்த பாடல் எப்ப கேட்டாலும் கண்ணன், காந்தன், இது காதலன் எழுதினாலே போதும். எத்தனாவது பாட்டு ஞாபகம் வச்சுக்கிறது அப்புறம் பாத்துக்கலாம். இது ரெண்டையும் இப்படி காதலி பாட்டுன்னு கண்டுபிடிச்சாலே போதும். மீது எல்லாத்துக்கும் எது நம்பர்? காந்தன்னா 15வது பாட்டு, ஆண்டான்னா 22வது பாட்டு, அரசன்னா 5வது பாட்டுன்னு எடுத்த உடனே எழுதுற அளவுக்கு நம்ம தெளிவா இருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த புத்தகத்துக்குள்ள போவோம். முதல்ல நம்ம வழக்கமான நம்ம ஆர்டர்ல படிக்காம நம்ம கண்ணமாயன் காதலி பாடல்கள் படிப்போம். கண்ணமாயன் காதலி வந்து நம்ம இங்க பார்த்துட்டோம். 16ல இருந்து 21வது பாடல் வரையில இருக்கிற கண்ணமாயன் காதலி பாடலுக்கு நம்ம வரோம். ஏன் அங்க வரோம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து அந்த பகுதியில் இருக்க பாடல்கள் தெரிஞ்சிருக்கோன்றதும், கண்ணன் இந்த பாடல்களை இன்னொரு கோணத்துல நம்ம பார்க்கறதுக்கு, நம்ம கத்துக்கிறதுக்கும் இந்த பகுதியை நம்ம படிக்கிறது வந்து ரொம்ப பயன்படும். கண்ணமாயன் காதலி முதல். இதுல இன்னொரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எப்பாவது யூபிஎஸ்சி போடலாம். அது என்னன்னாக்கா, இந்த எல்லா பாடல்களும் இசை ஒழுங்கோடு கூடியவை என்பதாக இந்த பாடல் ஒன்னையும் தொடங்கும் போது அது என்ன தாளம், என்ன ரசம்னு சொல்லியிருப்பாங்க. ரசம்னா உணர்ச்சி, நவரசம்னு சொல்றோம்ல. இது செஞ்சுருட்டி ஏகதாளத்துல இருக்கு. ரசம் என்னன்னா சிருங்காரம். சிருங்காரம்னாக்கா காதல், காதல் வயப்பட்டிருக்கு. அற்புதம்னா வியப்பு. ஏதாவது ஒரு 5 அல்லது 6 பாடல்களுக்கு இந்த விஷயங்களையும் நீங்க படிச்சு வச்சு, எனக்கு தெரியாது செஞ்சுருட்டினா என்ன, ஏகதாளம்னா என்னன்றத கத்துக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா இசை ஒழுங்கு ஏதாவது ஒரு 5-6 பாடல்களுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, திடீர்னு என்ன பண்ணுவா, கண்ணன் பாட்டு இசை ஒழுங்கோடு எழுதப்பட்ட பாடல் என்பதை ஆராய்கன்னு நீங்க பரிசையில வந்து பாடிய காட்ட முடியும். இசை அமைக்கப்படுகிறது, ஸ்கூல் மேடையில பாடுறாங்க, இன்னைக்கு இருக்கிற திரைப்பட இசையமைப்பாளர் எடுத்துக்கிறாங்க, அதையெல்லாம் எழுதலாம். ஆனா அது ஏதாவது ஒரு 5-6 பாட்டுக்கு இந்த பாடலுடைய தொடக்கத்துல தந்திருக்கிற இந்த விஷயங்களை மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வெவ்வேறு பாடல்களுக்கு பிடிச்ச பாடல்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாடலை எப்படி நம்ம பார்க்கறதுன்னு பார்ப்போம். கண்ணம்மா என் காதலி அப்படின்னு வரும்போது பாரதி பாடுறார், பாடகர். இவங்க வந்து கண்ணம்மா அப்படின்னா இது எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்னா, இவங்கதான் தெய்வம், இவங்கதான் கடவுள், இவர் வந்து மனிதன். என்னுடைய கடவுளான கண்ணன் இப்போ என் காதலியாக இருக்கிறார், என் கடவுளாகிய கண்ணன். அப்போ கண்ணம்மா தான் கடவுள். இப்படிதான் கண்டிப்பா இன்டர்பிரட் பண்ணுவோம். யூபிஎஸ்சியினுடைய ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின் வந்து கண்ணன் பாட்டை மாற்று கோணத்தில் ஆராய்கன். தி அதர் ஆங்கிள். இப்ப இந்த பாடலை படிப்போம். ரொம்ப எளிமையான காதல் பாடல் தான். சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரர். அந்த காதலினுடைய கண்களை பார்த்து பாரதி சொல்றாரு, உன்னுடைய கூர்மையான அந்த கண்கள் சூரிய சந்திரர். ரொம்ப அழகான ஓமை முதல் இதுலி. முரண் தொடை உவமை ரெண்டுமே இருக்கு. முரண் தொடை அது சூரியன் சந்திரன். ஓமைகள் அதிகமாக இருக்கும். ஓமைகள் அப்படியே நான் சொல்லிக்கிட்டே வருவோம், ஓமைகள் குடிச்சுட்டே வரணும். கடைசியான ஒரு ஜெனரல் கொஸ்டின் வந்து கண்ணன் பாட்டில் இடம்பெற்றிருக்கும் ஓமைகளை தொகுத்து எழுதுகன்னு கேட்டோம். ஓமைகளை குறிக்காமலே வந்துடக்கூடாது, ஓமைகளை குறிச்சுட்டே வரணும். சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோனா, காதலியே உனது கண்கள் என்னை சுட்டுகின்றன, அந்த கண்கள் சூரியன் சந்திரனை போல இருக்கின்றன. முரண்தொடர்.
இந்த சூரியன் சந்திரன் என்ற இந்த முரண் உவமைய இலக்கியங்கள் எப்பவுமே பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னாக்கா சூரியன் வெப்பம் மிகுந்தது, நிலா குளிர்ச்சி உடைய. அதே காதலி என் மீது அன்பாக இருக்கிற போது அவளது கண்கள் நிலவை போன்று இருக்கின்றன, என்னிடத்தில் அவள் கோபப்பட்டால் சூரியனை போன்று இருக்கின்றன என்ற அந்த இரட்டை தன்மைய அழகான காதல் உணர்வை அந்த பாடல். காதலன் சொல்லுகிற நேரத்துக்கு வரல, சொன்ன பொருளை வாங்கி தரல அப்படின்னா அந்த பெண்கள் கோபப்படுகிற அந்த இதை சூரியன்னு சொல்றாங்க. இது மன்னர் காலத்துல இருந்து இந்த ஓமைகள் பயன்படுத்தப்படுகிறது. மன்னன் எதிரிகளுக்கு சூரியனை போன்றவன், தனக்கு உதவி செய்யக்கூடிய, தான் உதவி செய்ய வேண்டிய நண்பர்களுக்கும் புலவர்களுக்கும் நிலவை போன்றவன் அப்படின்னு எழுதுவாங்க. அதனால சூரிய சந்திரன் என்ற முரண்பு. இதெல்லாம் யூடியூப்ல போனீங்கன்னா நல்ல பாடல்களா கிடைக்கும், கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி சில வரிகளை மனப்பாடம் பண்ணா போதும். சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ, வட்ட கரிய விழி கண்ணம்மா வான கருமை கொள்ளும். உனது வட்டமாக இருக்கிற அந்த கரு விழி இருக்குல்ல, அது வானத்தினுடைய மேகம் மாதிரி இருக்குதான். வான கருமை என்பது மேகம்னு குறிச்சுக்கோங்க. மீண்டும் ஓமை, ஓமை இல்லாம 4 வரிக்கு ஒரு ஓமையாவது உறுதியா வந்து. வான கருமை கொள்ளோ, பட்டு கரு நீல புடவை பதித்த நல்வயிரம், நட்ட நடுநிசையில் தெரியும் நட்சத்திரங்கள். கண்ணம்மா என்கிற அந்த காதலி கட்டி இருக்கிற அந்த புடவையில இருக்கிற எம்ப்ராய்டரி பண்ணி இப்ப மணி மணி மணியா முத்து முத்தா கொண்டு வருவாங்க, பார்த்திருப்பீங்க. முஸ்லிம்கள் அதிகமா அணிவாங்க, நம்ம ஆட்களும் அணிகிறாங்க. நம்ம அந்த மாதிரி இருக்கிற அந்த பட்டு துணியில இருக்கிற அந்த வைரங்கள் எதுக்கு சமமா? வானத்துல இருக்கிற நட்சத்திரத்துக்கு சமம். பாருங்க, முதல் பாடல் முழுவதும் வானத்துல இருந்து 4 ஓமை எடுத்து வந்துட்டார். சூரியன் 1, சந்திரன் 1, மேகம் 1, நட்சத்திரம் 1. சோலை மலர் ஒளியோ உனது சுந்தர புன்னகைதான். இது சிரிக்கிற போது இருக்கிற அந்த புன்னகை எப்படி தெரியுமா இருக்குது? சோலையில இருக்கிற மலர்ந்து இருக்கிற மலர் போல இருக்கிற. அடுத்த ஓமை, சோலை மலர் ஒளியோ, ஒளினா சிந்துகிற வெளிச்சம். நீல கடல் அலையே உனது நெஞ்சின் அலைகள், அந்த கடல் அலை மாதிரி இருக்கிறது உன்னுடைய உடல். கோல குயிலோசை உனது குரலின் இனிமையடி. விளக்கம் சொல்ல தேவையில்லை, சொன்னாலே தெரியும். கோலம், கோலம்னா அழகுன்னு அர்த்தம். அழகு பொருந்திய குயிலினுடைய குரல் மாதிரி இருக்கிறது உனது. வாலை குமரியடி கண்ணம்மா மருவ காதல் கொண்டேன். வாலை குமரினா இளம் பெண்ணாக இருக்கிற உன்னை பார்க்கிற போது, மறுவுதல் என்றால் மயக்கம் கொண்டு உன் மீது நான் காதல் கொண்டு விட்டேன். கடைசி பேராக வந்துட்டோம். சாத்திரம் பேசுகிறாய் கண்ணம்மா சாத்திரம் எதுக்கள். நான் உன்ன பார்க்கலான்னு வந்தா நீ வெறும் ரூல்ஸ் ரெகுலேஷனா சொல்ற. இத்தனை மணிக்கு வா, அவங்க தூரமா இருக்கு, கையை தொடாது, பூ கொடுக்கும்போது இப்படி கொடு, அப்படி கொடு, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற. வெறும் ரூல்ஸாவே சொல்றியே. சாத்திரம் பேசுகிறாய் கண்ணம்மா சாத்திரம் எதுக்கடி. இது ஆன்மீகத்தை கூட ஒரு பொருத்தி பார்த்தோம்னா, இந்த சாத்திரங்கள் என்ற பெயர்ல எழுதி வைக்கிற மூட நம்பிக்கைகளை பாரதி எதிர்க்கிறார். இது அடுத்த கோணம். சாத்திரம் பேசுகிறாய் கண்ணம்மா சாத்திரம் எதுக்கடி. ஆத்திரம் கொண்டவர்க்கே கண்ணம்மா சாத்திரம் உண்டு. ஆத்திரம்னா தெரியும், கோபம். அவசரமாக காதல் பண்ண வந்திருக்கிறேன் நானு, என்கிட்ட போய் ரூல்ஸ் ரெகுலேஷன் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆத்திரம் கொண்டவர்க்கே கண்ணம்மா சாத்திரம் உண்டோடி. மூத்தவர் சம்மதியில், சம்மதித்தார்கள் என்றால் பெரியவர்கள், அப்பா அம்மான்னு குறிச்சுக்கோங்க, மூத்தவர்கள் பெற்றோர்கள் சம்மதித்தால், அவர்கள் ஒப்புக்கொண்டால் வதுவை முறைகள் பின்பு செய்வோம். வதுவை முறைனா திருமண சடங்குகள். திருமணமாக ஏற்பாடு பண்றதுலாம் அப்புறம் பண்ணுவோம், வீட்டுல அப்பா அம்மா ஒத்துக்கிட்டோம். இப்ப எனக்கு அர்ஜென்டா என்ன தெரியுமா வேணும்? காத்திருப்பேனோடி இது பார் கண்ணத்து முத்தம் ஒன்று. ரூல்ஸ் ரெகுலேஷன் அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. இந்த பேர் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுக்குறான்னு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டார் பாரத். அப்ப காலையிலேயே நம்ம காதல் பாட்டா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது. பாரதியார் வந்தாரு, காதலினுடைய ஓமைகளை எல்லாம் சொன்னாரு, அவர் ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் சொன்னாரு. ஆத்திரம் கொண்டவர்க்கு கண்ணம்மா சாத்திரம் உண்டோடினாரு.
காத்திருப்பேனோடி இதுபார் கண்ணத்து முத்தம் ஒன்று, கண்ணத்துல முத்தம் கொண்டிருக்கு. இது இந்த புத்தகம் முழுவதும் இருக்கிற பாடல்கள் காதலையும் அரசன் சீடன் அதை மட்டும் சொல்றதல்ல, இறைவனோடு பொருத்தி இந்த பாடல்களை பார்க்கணும். அதனால ஒவ்வொரு பாடல் முடிகிற இடத்துலையும் நான் 2 வரி சொல்லுவேன், 2-4 வரி அது நீங்க எழுதிக்கணும். அதுக்கு பேரு மெய்யியல் கருத்துன்னு பேரு. ஆன்மீக கருத்து தூய தமிழ்ல எழுதிக்கோங்க, மெய்யியல் கருத்து. இதனுடைய மெய்யியல் கருத்து என்ன? இந்த இறைவனை சந்திப்பதற்கு இந்த சமூகம் எக்கச்சக்கமான ரூல்ஸ் ரெகுலேஷனை வச்சிருக்கு. நீ இத்தனை நாள் விரதம் இருந்துட்டு வா, காலையிலே எழுந்து வா, இந்த கோயிலை இப்படி சுத்து, கீழே விழுந்து கும்பிடு, ஓரமா உட்கார்ந்துட்டு போ, இப்படி எல்லாம் பல விஷயங்களை சொல்லுது. ஆனால் அன்பு கொண்டிருக்கிற ஒருத்தவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே பயன்படாது. அவர்கள்லாம் ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அன்பை வெளிப்படுத்தி விடுவார். இறைவனுக்கும் தொண்டனுக்கும் நடுவுல யாரும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற செய்தியை இந்த பாடல் மறைமுகமாக சொல்கிறது. எழுதிக்கோங்க. இப்பாடலில் காதலியை சந்திக்க வரும் காதலன் காதலியை சந்திக்க வரும் காதலன் சமூக விதிமுறைகளை பிராக்கெட்ல சாத்திரங்கள்னு போட்டு, சமூக விதிமுறைகளை பிராக்கெட்ல சாத்திரங்கள், சமூக விதிமுறைகளை புறம் தள்ளிவிட்டு காதலியின் கன்னத்தில் ஒரு முத்தத்தை தந்துவிட்டு செல்கிறான். காதலியின் கன்னத்தில் ஒரு முத்தத்தை தந்துவிட்டு செல்கிறான். அடுத்த பேரா மாதிரி பிரிச்சுக்கோங்க. காதலியின் கன்னத்தில் ஒரு முத்தத்தை தந்துவிட்டு செல்கிறான். அடுத்த பேரா. அதுபோல இறைவனின் அருளை பெற விரும்பும் ஒரு தொண்டனுக்கு இடையில் இறைவனின் அருளை பெற விரும்பும் தொண்டனை தடுத்து நிறுத்தும் சாத்திரங்கள் பயனற்றவை. இறைவனை தரிசிக்க வரும் தொண்டனுக்கு நடுவில் இருக்கும் இந்த சாத்திரங்கள் பயனற்றவை. ஃபுல் ஸ்டாப். பேரன்பு மிக்க தொண்டன் தடைகளை மீறி இறை அருளை பெறுவான் என்பது இப்பாடலின் உட்கருத்தாகும். பார்த்தா காதல் பாட்டு மாதிரி தெரிஞ்சுது.
காதலனும் காதலையும் பேசிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அவருடைய உள்ள நம்ம போய் பார்த்தோம்னா தெரியுது, அது காதல் பாடல் மட்டுமல்ல, காதலி என்பவள் தான் இறைவன். இந்த பகுதி 6 பாடல்லையும் இந்த காதலியை சந்திப்பதற்கு பொது சமூகம் எவ்வளவு தடைகளை வைத்திருக்கிறதோ, அதுபோலவே இறைவனை பெறுவதற்கும் பல்வேறு சாதிய தடைகளும் வழிமுறைகளும் இருந்து கொண்டே இருக்கு. விக்னேஷ் வாங்கம்மா. விக்னேஷ் மும்பை விக்னேஷா, நெல்சன் மாணிக்கம் விக்னேஷா? விக்னேஷ். கண்ணமாயன் காதலி 2வது பாடல் சொல்லுங்கம்மா விக்னேஷ். மும்பை. மும்பை விக்னேஷ் சிக்னல் ரொம்ப மும்பை. ப்ராப்ளமா இருக்கு. ஏன் என்னாச்சு உங்களுக்கு? சிக்னல் அங்க கட் ஆயிட்டு இருக்கா? மும்பையிலே சிக்னல் எப்படி இருக்குனாக்கா கொஞ்சம் வெளியில அப்படி ஜன்னல் வரமா உட்காந்து. 2வது பாடல் ரொம்ப அழகான பாடல். மாலை பொழுதில் எல்லா Okay, பாடலையும் பாட outdoor முடியும். நம்ம வேற போன்ல இருந்து வந்திருக்கீங்களா? இல்லங்க, என்னோட போன்ல இருந்து தான் பண்றேன். ஆனா சிக்னல் ரொம்ப பிரேக் ஆகுது. 2-3 டேஸா கிளாஸ் அப்படிதான் போகுது. சரிங்க, நான் கனெக்ட் பண்றேன். நல்லது நல்லது. நீங்க கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்க. மாலை பொழுதில் ஒரு மேடை மிசையே ஓகே. வானையும் கடலையும் நோக்கி இருந்து. இங்க அதேதான். இந்த எல்லா பாடல்லுமே, இந்த கண்ணமாயன் காதலி எல்லாத்துலயுமே பாரதி தான் மனிதன். இந்த 6 பாடலுக்குமே அது மாலை பொழுது. சாயந்தர நேரத்துல பீச்ல உட்கார்ந்துருக்கார், வேற எதில். மாலை பொழுதில் ஒரு மேடை மிசையே வானையும் கடலையும் நோக்கி இருந்து. மேடைனாக்கா மணல் வெளி, இந்த பரப்பு. மூளை கடலினை இவ்வான வளையம் முத்தமிட்டே தழுவி முகிழ்த்தல் கண். இது கவிஞருடைய கற்பனை. எப்பவுமே இந்த வானம் கடலை முத்தம் கொடுக்குதுன்னு கவிஞர்கள் பாடல் எழுதுவாங்க. நம்ம அறிவியல் பூர்வ பார்த்தோம்னாக்கா வானம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அது ஒரு வெட்ட வெளிதான். அது நமக்கு ஒளிச்சுவரல் காரணமா நீளமாக தெரிகிறது. அது வானம்னு நாம பேசிட்டு, வானம்னு எதுவும் எல்லைக்கோடோ போர்வையோ கிடையவே கிடையாது. இந்த வானமும் கடலும் சந்திக்கிறது, வானமும் கடலும் முத்தம் கொடுத்துக்கிற மாதிரி இருக்குன்னு கவிஞர்கள் காலங்காலமா எல்லா மொழியிலும் எழுதுறாங்க. பாரதி அப்படி எழுதுகிறாரு. மூளை கடலினை, அந்த மூளையில இருக்கிற அந்த கார்னர் கடலை இந்த வான வளையம் முத்தமிட்டு தழுவி முகிழ்த்தல் கண்டே. முத்தமிட்டு மகிழ்ச்சி அடைகிறத பார்க்கிற. நீல நெருக்கு இடையில் நெஞ்சு செலுத்தி நேரம் கழிவதிலும் நினைப்பின்றியே சால பல பல நற்பகற்கனவில் தன்னை மறந்த லயம் தண்ணில் இருந்து. நம்ம சில இடத்துல பாலிட்டி ஹிஸ்டரி புத்தகத்தை எடுத்து வச்சுட்டோம்னா அந்த புத்தகம் அங்க இருந்துகிட்டே இருக்கும். நம்முடைய நினைவுகள் எங்கெங்கயோ பறந்துகிட்டே இருக்கும். நினைவோ ஒரு பறவை. ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போவோம், ஃப்ரெண்டுடைய அக்கா கல்யாணம், அவங்க வீடு, சித்தப்பன் பெரியப்பா, வண்டி ஓட்டுனது, வண்டி பஞ்சர் ஆனது, சினிமாவுக்கு போனதுன்னு பல்வேறு நினைவுகள் வந்துட்டு. அப்படி பாரதியார் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரா, ஆனால் இவருடைய நினைவு நேரம் கொஞ்சம் கூட போறது தெரியாம கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறார். அப்ப அந்த பொண்ணு வந்துருச்சு. அவ அந்த நேரத்துல அந்த பொண்ணு வந்துட்டாங்க. ஆங்கு அப்பொழுதில் என் பின்புறத்திலே ஆள் நின்று எனது கண் மறைக்க. இந்த காலத்து பிள்ளைங்க சொல்ற மாதிரி ஆள்னு சொல்றாரு தன்னுடைய காதலி. அந்த நேரத்துல என்னுடைய காதலி, என்னுடைய ஆள் எனக்கு பின்னாடி நின்று என் கண்ணை அப்படி மூடுனா. கண்ணை புத்தி விளையாடுவாங்கல்ல, யாருன்னு கண்டுபிடின்னு. நாம என்ன செய்வோமோ பாரதியார் அப்படியே செய்யறாரு. ஆங்க பொழுதினில் என் பின்புறத்திலே ஆள் நின்று எனது கண்மறைக்கவே பாங்கினில் கையிரண்டும் தீண்டி அறிந்து. உடனே யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கையை லேசா தொட்டு பார்ப்போம், யார் கையா இருக்கும். அப்படி பார்த்தோன்னா தொட்டோடனே தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சிருச்சு? கையில வளையெல்லாம் போட்டுக்க, அதனால தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்ல, இன்னொரு க்ளூ இருக்குதான் பாரதி சொல்றாரு. பட்டு உடை வீசு கமழ் தன்னில் அறிந்து. பட்டு பாவாடையோ பட்டு புடவையோ கட்டிட்டு வந்திருக்கிறா. அதிலிருந்து வருகிற வாசனை, கமழ்தல் என்றால் நறுமணம், உங்களுக்கு தெரியும். பட்டுடை வீசு கமழ் தண்ணில் அறிந்து. கண்டுபிடிச்சிட்டேன், இவதான்.
ஓங்கி வரும் உவகை ஊற்றில் அறிந்து. அவர்கிட்ட அந்த கையிலேயே அவருடைய மகிழ்ச்சி தெரியுதான். இதெல்லாம் கையிலேயே அவருடைய மகிழ்ச்சி தெரியுதான். ஓங்கி வரும் உவகை ஊற்றில் அறிந்தேன், ஒட்டும் 2 உள்ளத்தின் தட்டில் அறிந்து. 2 உள்ளமும் ஒரே இடத்துல இருக்கிற அந்த உணர்வுடைய நான் உணர்ந்துகிட்டேன். இப்ப அப்படியே கைய பிடிச்சு இழுத்து அவளை நான் சொன்னேன், வாங்கி விடடி கண்ணம்மா, வாங்கி விடடி கையை ஏடி கண்ணம்மா, மாயம் எவரிடத்தில் என்று மொழிந்து. இப்பெல்லாம் இருக்கிற ட்ரெண்ட்ல சொன்னா யாருக்கிட்ட சீன் ஓட்டுறேன்னு கேட்கிறோம் இல்லையா, அது மாதிரி நீ கைய பிடிச்சு அப்படி இழுத்து, என்ன யாருக்கிட்ட நீ மாயம் காட்டுற, கண்டுபிடிக்க முடியாத என்னால அப்படின்னு காதலியை முன்னாடி எடுத்து நிறுத்தினார். நிறுத்த உடனே அவர் சொன்னா, சிரித்த ஒளியில் அவர் கை விலக்கியே, சிரிச்சுக்கிட்டே என்னுடைய கையை விலக்கிட்டு அவர் சொன்னா, திரும்பி தழுவி என்ன செய்தி சொல் என்று. என்னமா விஷயம்னு நான் கேட்டேன். அவ என்ன கேட்டா, ரொம்ப முக்கியமான கவிதை, அழகான கவிதை, கிட்டத்தட்ட கருப்பு மலர்கள்ல கேள்வியும் பதிலுமா இருந்ததுல அந்த மாதிரி ஒப்பிடக்கூடிய கவிதை. அவ தூரத்துல இருந்து பாரதியை பார்த்துக்கிட்டே வரா. காதலி வரலன்றதால அங்கேயும் பார்த்தாரு. எங்க பார்த்தாரா, வானத்தை பார்த்தாரு, மேகத்தை பார்த்தாரு, கடலை பார்த்தாரு, கடல் அலைய பார்த்தாரு. இதையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தியடா, நீ என்னடா பார்த்தேன்னு அந்த பொண்ணு கேள்வி கேட்கு. ஒரு 4 கேள்வி கேட்கு. என்னென்ன கேள்வி கேக்குது பாருங்க. நெறித்த திரைக்கடலில் என்ன கண்டிட்டார். ரொம்ப நெருக்கமா அந்த அலை வந்துகிட்டே இருக்குல்ல தொடர்ச்சியா, கடலையே உத்து பார்த்துட்டு இருந்தே என்னடா பார்த்தேன். நீல விசும்பினுடைய என்ன கண்டிட்டார். நீல நிறமுடைய இந்த ஆகாயத்துல நீ என்னத்தை பார்த்த. திரித்த நுரையினுடைய என்ன கண்டிட்டார். திடீர்னு வானத்தை பாக்குற, ஆகாயத்தை பாக்குற, அந்த வாட்டர் பபிள்ஸ் வருது இல்ல கடற்கரையில, அதை உத்து உத்து பார்த்துட்டு இருந்தேன். அதுல என்னடா பார்த்தேன். சின்ன குமிழிகளில் என்ன கண்டிட்டார். அந்த நுரையில என்ன பார்த்த, வாட்டர் பபிள்ஸ்ல என்ன பார்த்த. பிரித்து பிரித்து நித மேகம் அலந்தே பெற்ற செய்திகள் நலங்கள் என்ன பேசுது என்றார். அப்படியே மேகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். மேகங்களை வேடிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். மேகங்கள் ஒன்னா இருக்கும், அப்படியே பிரியிற மாதிரி தெரியும். ஆக்சுவலா அங்க டிஸ்டன்ஸ் இப்படி இருக்கும், நமக்கு பாக்குறதுக்கு ஒன்னா இருக்க மாதிரி தெரியும். அப்புறம் இது அப்படியே ஓவர்டேக் பண்ணி இது மேல போகும், இது போய் இன்னொரு மேகத்தை கூட சேர்ற மாதிரி தெரியும். இதை பார்த்துக்கிட்டே இருந்தியடா, அந்த மேகத்தை பிரித்து பிரித்து டிசைட் பண்ணி பார்த்துட்டு இருந்தியே, என்னடா பார்த்துன்னு காதலனை கேட்கிறாங்க. காதலன் பதில் சொல்றாரு, நெறித்த திரை கடலில் நின்முகம் கண்டேன். இந்த கடல் அலைகள்ல ஓ முகம் தாமா தெரிஞ்சுது. நீல விசும்பினிடை நின்முகம் கண்டேன். இந்த நீளமா இருக்கிற அந்த வானத்திலையும் ஓ முகத்தை தான் பார்த்தேன். திரித்த நுரையின் இடை நின்முகம் கண்டேன். அது எல்லாத்துக்கும் பதில் சொன்னார். அந்த நுரையில் இல்ல, அதுலயும் ஓமுகம் தான் தெரிஞ்சு. சின்ன குமிழிகள் வாட்டர் பபிள்ஸ்லயும் ஓமுகம் தான் தெரிஞ்சு. பிரித்து பிரித்து நித மேகம் அளந்தே பெற்றது உன்முகம் அன்றி பிரிதொன்றில்லை. சிரித்த ஒளியினில் உன் கை விலக்கியே திரும்பி தழுவியதில் உன்முகம் கண். இந்த கைய நீ கண்ணை மூடின போது இழுத்தெல்லாம் அப்போ முகத்தை தான் பார்த்த. வேடிக்கை என்னன்னா, அந்த கடைசியா பார்த்ததுதான் உண்மை முகம். கடைசியா இருக்கிற திரும்பி தழுவியதில் இன்முகம் கண்ணெல்லாம் ஒரிஜினல். மீது எல்லாமே ஒரு கற்பனையில மேகத்தை பார்த்தா அதுவாக தெரியும். இது 2-3 பாடல்கள்ல நம்ம எழுதுவோம். ஆனா இந்த பாடல் முக்கியமான பாடல், அதனால இது எழுதிக்கோ. தொல்காப்பியர் காதல் உணர்வுகளை சொல்லுகிற போது ஒரு லெவல் சொல்லுவாரு. அந்த வரிக்கு பேர் என்னன்னா, நோக்குவை எல்லாம் அவையே போர். நோக்குவை எல்லாம் அவையே போர். காதல் உணர்வு உங்களுக்கு பார்க்கிற பொருட்கள் எல்லாம் காதலியாக தெரியும். நம்ம 2-3 திரைப்படங்கள்ல அந்த பாடல் நம்ம எடுத்திருக்காங்க, பார்த்திருக்கோம். நம்முடைய பாட்ஷா படத்துல நக்மாவுக்கு எல்லா இடத்துலயும் ரஜினி இருப்பதாக தெரியும். டிராபிக் போலீஸ் பார்த்தோன்னே ரஜினி நினைச்சு கிட்ட போவாங்க, அவர் வேற ஒரு ஒருத்தர் கேண்டிடி கொண்டாட போவாரு, அவரையும் ரஜினி நினைச்சு போவாங்க. இது எல்லாரையும் ரஜினி நினைச்சுப்பாங்க. காதல் உணர்வு உங்களுக்கு எல்லா இடங்கள்லயும் காதலனுக்கு காதலியின் முகமும், காதலிக்கு காதலனுடைய முகமும் தெரியும். அது தொல்காப்பியருக்கு தெரியும். அவர் எழுதிட்டாரு, நோக்குவை எல்லாம் அவையே போர். நான் பார்க்கிற எல்லாம் காதலன் அல்லது காதலியாக தெரியும். இந்த விதிதான் இது. இப்போ அவருக்கு வானத்தை பார்த்தாலும் காதலி முகம்தான் தெரியுது,
மேகத்தை பார்த்தாலும் காதலி முகம்தான் தெரியுது, கடலை பார்த்தாலும் காதலி முகம்தான் தெரியுது, கடல்ல வர்ற நுரைய பார்த்தாலும் காதலி முகம்தான் தெரியுது, அதுல நீர் குமிழிகளை பார்த்தாலும் காதலி முகம்தான் தெரியுது. இது காதலினுடைய. இப்ப இதுக்கு மெய்யியல் கருத்து எழுதிக்குவோம். மெய்யியல் கருத்து எழுதிக்குவோம். இப்பாடலில் மெய்யியல் கருத்துன்னு எழுதணும் இல்லையா? விக்னேஷ் நெட்வொர்க் சிக்கலா இருக்குன்னு நினைக்கிறேன். போன பாட்டுக்கு எழுதின மாதிரி மெய்யியல் கருத்து. இப்பாடலில் காதலன் ஒருவனுக்கு அவன் பார்க்கும் இடங்களில் எல்லாம் காதலியின் முகம் தோன்றுவதைப் போல எழுதப்பட்டுள்ளது. காதலியின் முகம் தோன்றுவதைப் போல எழுதப்பட்டுள்ளது. அடுத்த பேரா பிரிச்சுக்கோங்க. அதுபோலவே உண்மை அன்புடைய தொண்டன் ஒருவனுக்கு அவன் பார்க்கும் எல்லா பொருள்களிலும் இறைவன் தென்படுவான். அவன் பார்க்கும் எல்லா பொருள்களிலும் இறைவன் தென்படுவான். எக்கச்சமான ஒப்பிலக்கியம். பாரதியாரே ஒண்ணு எழுதுறாரு, காக்கை சிறகினிலே நந்தலாலா என்ற கரிய நிறம் தோன்றுதையே நந்தலா. ஒப்பிலக்கியம் போட்டுக்கோங்க, கம்பாரிசன். காக்கையினுடைய சிறகை பார்க்கும் போது இறைவனுடைய கருப்பு நிறம் தெரிகிறது. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா அப்படின்னு பக்தி இந்த தமிழ் இசை சங்கம் இந்த டிசம்பர்ல நடக்குது இல்லையா, அங்க எங்க நான் போயிட்டு இருந்த இடங்கள்ல பாடலாம் கேட்டு பார்க்கும் இடங்களெல்லாம் உன்னுடைய பச்சை நிறம் தோன்றுகிறது சொல்லிக்கிட்டே வந்த பாரதி சொல்வாரு, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலா. அழகான கவிதை. நெருப்புக்குள்ள கையை வைக்கிற போது சுடுகிற நெருப்பும் கூட இறைவன். இறைவன் பச்சை நிறமாக இருக்கிறான், எல்லா இடங்கள்லையும் இறைவன் இருக்கிறான் என்ற அந்த செய்தி ரொம்ப அழகான ஒப்பீட்டு இது. அதனால இது காதல் பாடலாக மட்டும் பார்க்க கூடாது, உடனே மெய்யியல் பாடலா இந்த பொருத்தினோம். அப்படி பாரதி கண்ணம்மானா பாரதிய மனிதனா வச்சுக்கணும், கண்ணம்மாவை கடவுள் கண்ணனா வச்சுக்கிட்டு இதை எப்படி இன்டர்பிரட் பண்ணலாமோ அப்படி பார்த்துட்டாங்க. மூன்றாவது பாடல் சின்ன பாடல், ஆனா ஒரு சின்ன விமர்சனத்துக்குரிய பாடல். பாரதியை இப்ப நம்ம அதிகமாக விமர்சிச்சுட்டு இருக்கிற கூடிய காலகட்டம் ஆயிடுச்சு. பாரதியை விமர்சிக்காம அமைதியா தான் இருந்தாங்க. பாரதி விமர்சிச்சு நானே ஒரு புத்தகம் பேசியிருக்கேன். அண்மையில சீமான் ஒரு RSS நடத்தின கூட்டத்துக்கு போயிட்டு பாரதியார் தான் முதல்ல தமிழ்நாடுன்னு பேர் வச்சாரு அப்படின்னு பேசிட்டு வந்த பிறகு பாரதியினுடைய எதிர் செய்திகளை சமூகம் பார்க்க ஆரம்பிச்சு. அப்படி ஒரு செய்தி சிக்கல் தான் இந்த பாடல்ல. இஸ்லாமியர்களை துலுக்கர்கள், தில்லி துருக்கர்கள் என்று பாரதி குறிக்கிறாரு. அவங்க இந்த இது போடுறாங்க இல்லையா, பர்தா போடுற முறையை பாரதி விமர்சிக்கிறார். தில்லி துருக்கர் செய்த வழக்கமடி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல். தில்லிக்கு வந்துவிட்ட இஸ்லாமியர்கள் உருவாக்கிய வழக்கம் தான் இந்த அழகான மூஞ்ச மூடி வைக்கிறதுன்றது அவங்க பழக்கம்னு விமர்சனம் வைக்கிறார். இப்ப இவருடைய காதுல இப்படி முகத்தை மூடிட்டு வந்திருக்கான். இப்ப நம்ம பிள்ளைங்கெல்லாம் வண்டி ஓட்டுறதா இருந்தா அப்படி நெத்தி நேரா அப்படி வச்சு கண்ணை மட்டும் வச்சு அப்படி வச்சு அப்படி மேல முடிச்சு போடுறாங்க. அது ஒரு டெக்னாலஜி. அழகா முடிச்சு போட்டு மேல ஹெல்மெட்டை போட்டு போறாங்க இல்லையா. அந்த மாதிரி தில்லி துருக்கர் செய்த வழக்கமடி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல்.
வள்ளி இடையினையும் ஓங்கி முன்னிற்கும் இந்த மார்பையும் மூடுவது சாத்திரம் கண். இடுப்பு மார்பு இதெல்லாம் மறைகிற மாதிரி துணி உடுத்துறது நியாயம்தான். ஆனால் வள்ளி இடையினையும் மார்பு இரண்டையும் துணி மறைத்ததனால் அழகு மறைவதில்லை, சொல்லி தெரிவதில்லை மன்மத கலை, முகச்சோதி மறைத்து ஒரு காதல் இங்குண்டோ. சொல்லி தெரிவதில்லை மன்மத கலை என்ற பழமொழியை கொண்டு சேர்த்துக்காரு. உன்னுடைய முகத்தை நீ மறைச்சுக்கிட்டீங்கன்னா காதல் ஒளி எப்படி வரும்? உடம்ப மறைக்கிற, உடம்பினுடைய பகுதிகளை மறைக்கிற, அது நியாயம். ஆனால் காதல் தோன்றுவதற்கான அடிப்படையான இடமே முகம்தான். முகச்சோதி, முகத்தில் வருகிற ஒளியை மறைத்து விட்டு காதல் வாழுமா அது கேட்கிறார். ஆரியர் முன்னெறிகள் மேன்மை என்கிறாய். பாரதி மேல வைக்கிற விமர்சனம். பாரதி எவ்வளவுதான் பார்ப்பனர்கள் அப்படின்ற விஷயங்களை திட்டினா கூட ஆரியர் நெறிகள் உயர்ந்தது என்ற எண்ணம் பாரதி கிட்ட மனத்துல இருந்துட்டே இருந்தது. இந்த கவிதையில இந்த புத்தகத்துல நீங்க அப்படி எழுத வேண்டாம், நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஆரியர் முன் நெறிகள் மேன்மை என்கிறாய், பண்டை ஆரிய பெண்களுக்கு திரைகள் உண்டோ. ஆரிய இனத்தை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கை முறை சிறந்ததுன்னு நீ சொல்ற. அவர் யாரும் சொல்ல, பாரதி யாரும் சொல்ற. ஆனால் ஆரிய இனத்தை சார்ந்த பெண்கள் முகத்தை மூடிக்கொள்வதில்லை, இது இஸ்லாமியர்கள் உருவாக்கிய வழக்கம்னு விமர்சனம் வைக்கிறார். இப்ப நம்ம மெய்யியல் கருத்துக்கு வந்துருவோம். ஓரிரு முறை கண்டு பழகிய பின் வெறும் ஒப்புக்கு காட்டுவதில் நானும் என்ன. இதுக்கு முன்னாடியே உன்னை நான் சந்திச்சிருக்கேன், உன் கூட பழகி இருக்கிறேன். இப்ப நீ முகத்தெல்லாம் முடிக்கிட்டு கண்ணை மட்டும் காட்டிட்டு வர. நம்ம அமலா ராதா நடிச்ச ஒரு படத்துல கூட மதுரைக்கு போகும்போது கார்ல பேசிட்டு போனோம். நல்ல திறந்தது கதவுல ரொம்ப நல்ல ரிஸ்க் எடுத்திருப்பாரு டைரக்டர். ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பார்த்துக்கும் போது எல்லாமே அந்த பொண்ணு கண்ணை மூடி இருக்கு, பருதா போட்டிருக்கோம், கண்ணு மட்டும்தான். வா வெண்ணிலா, யூடியூப்ல பாட்டு கேட்டிருக்கோம். உன்னைத்தானே வானம் தேடுதே அப்படின்னு மோகன் பாடுற பாட்டு. ஹீரோ ஹீரோயினை ஹீரோ பார்த்தே இருக்க மாட்டார் படத்துல, கண்ணு தான் பார்த்து. ஆனா பார்வையாளர்கள் படம் பார்க்கிற நமக்கு அமலாபாலுடைய முகத்தை, அமலாவுடைய முகத்தை காட்டுவாங்க. அப்புறம் அந்த புதை மணல்ல அவங்க சிக்கி இறந்துருவாங்க. படம் எடுத்த டைரக்டர் முதல் பகுதியில் அமலாவை, 2வது பகுதியில் ராதாவை வச்சாங்க. படம் ஓட்டுற ஆபரேட்டர் படத்தை எடிட் பண்ணி, அப்பெல்லாம் பிலிம் ரோல் தானே, முதல்ல ராதாவையும் 2வது அமலாவையும் வச்சு தியேட்டர் ஆபரேட்டரை எடிட் பண்ண படம். தியேட்டர் ஆபரேட்டர் அப்படியே மாத்தி வச்சுட்டான். கிளைமாக்ஸை மட்டும் ஒரு ரீல் அப்படியே வச்சுட்டு மாத்தி ஓட்டினாங்க. நீங்க கூகுள்ல படிச்சீங்கன்னா அந்த விஷயம் தெரியும். அந்த இந்த கண்ணை மூடி வச்சிட்டு இருக்கிறல்ல, அதை பத்தி எழுதுறார். ஓரிரு முறை கண்டு பழகிய பின், முன்னாடியே உன்னை பார்த்து நான் பழகி இருக்கேன், வெறும் ஒப்புக்கு காட்டுவதில் நானும் என்னடி. சும்மா முகத்தை மூடி வைக்கிற, இது என்ன இந்த மாதிரி ஒப்புக்கு தான் நீ கண்ணை காட்டுறதுக்கு வந்திருக்கியா? யார் இருந்து என்னை இங்கு தடுத்திடுவார், வலுவாக முகத்திரையை அகற்றி விட்டால். நீ முகத்தை நீ மூடிட்டே வந்திருக்கிறியே, உன் முகத்துல இருக்கிற துணியை நான் டக்குன்னு இழுத்தேன்னா யாரு என்ன தடுத்துட முடியும்? கடைசியா கேட்டாரு, காரியம் இல்லையடி மீன் பசப்பிலே. தானாவா இருக்கு அது பானா. மீன் பசப்பிலே கனி கண்டவன் தோலுருக்க காத்திருப்பான். கனி கண்டவன் தோலுரிக்க காத்திருக்க மாட்டான் என்ற உவமை ஆரஞ்சு பழத்தையோ அதையோ பார்த்தோம்னா பிரித்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். பழத்தை பார்த்தவன் சாப்பிட காத்திருக்காதது போல உன்னுடைய முகம் என்கிற அழகை முன்பே பார்த்திருக்கிற, அது மேல துணியை வச்சு மூடிட்டு வந்திருக்கிறேன், நான் திறந்துடுவேன் அப்படின்ற ரொம்ப எளிய பாடல். முகத்திரையை மூடிக்கொண்டு வந்திருக்கிற ஒரு பெண்ணை நான் முகத்திரையை திறந்து உன்னை பார்ப்பேன் அப்படின்னு உரிமையோடு சொல்லுகிற ஒரு காதலனுடைய பாடல். வழக்கம் போல மெய்யியல் கருத்தை குறிச்சுப்போம். மெய்யியல் கருத்து இப்பாடலில் காதலியானவள், இப்பாடலில் காதலியானவள் புதியதாக அணிந்து வந்திருக்கும் புதியதாக அணிந்து வந்திருக்கும்
முகத்திரையை, முகத்திரையை பிராக்கெட்ல துணிதான், முகத்திரையை அகற்றுவதற்கான உரிமை. கைல்வீடி வர்றது இல்லையே, கைல்வீடி ஒரு பாப்பா வந்துட்டு இருப்பாங்க. அகற்றுவதற்கான உரிமை காதலனுக்கு இருக்கிறது. அகற்றுவதற்கான உரிமை காதலனுக்கு இருக்கிறது என்ற செய்தி பதிவாகி உள்ளது. காதலனுக்கு இருக்கிறது என்ற செய்தி பதிவாகி உள்ளது. அடுத்த பேரா. அதுபோலவே இறைவனுக்கும் தொண்டனுக்கும் இடையில் இருக்கும், இறைவனுக்கும் தொண்டனுக்கும் இடையில் இருக்கும் திரைகளையும் தடைகளையும், இறைவனுக்கும் தொண்டனுக்கும் இருக்கும் இடையில் இருக்கும் திரைகளையும் தடைகளையும் அகற்றுகிற உரிமை அகற்றுகிற உரிமை உண்மையான தொண்டனுக்கு உள்ளது. உண்மையான தொண்டனுக்கு இருக்கிறது. உள்ளது என்பதை விட உண்மையான தொண்டனுக்கு இருக்கிறது. ஒரு ஐபன் போட்டு உண்மையான தொண்டனுக்கு இருக்கிறது ஐபன் போட்டு என்ற கருத்து இப்பாடலில் பதிவாகி உள்ளது. அடுத்த பாடல் இந்த புத்தகத்தினுடைய மிகச்சிறந்த பாடல்கள்ல ஒரு பாடல் இது. இதுல ஒரு 4 வரி நமக்கு மனப்பாடம். இதுக்கு முன்னாடி இருக்கிற பதிகள்லயும் 2 வரிகள் நீங்க ஓமைகளை மனப்பாடம் பண்ணிக்கலாம், வெவ்வேறு வரிகளை மனப்பாடம் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்ப்போம். இது கண்ணமாயன் காதல் 4வது பாடல். மன்னர் குலத்திடை பிறந்தவளை இவன் மருவ நிகழ்ந்ததென்று நாணமுற்றதோ. சின்ன சிறு குழந்தை, போன பாடலுடைய தொடர்ச்சி மாதிரி. மன்னர் குலத்தினிடை பிறந்தவளை இவன் மருவ நிகழ்ந்ததென்று நாணமுற்றதோ. மன்னர் குலத்தில் பிறந்த இளவரசியாக இருக்கிற உன்னை நான் தொட, மருவுதல் என்றால் தொடுதல், அணைத்தல். அதனால் நீ நாணமுற்று நிற்கிறாயா? சின்ன சிறு குழந்தை என்ற கருத்தோ? இன்னும் என்ன, நீ சின்ன பிள்ளை நினைச்சிட்டு இருக்கியா? இங்கு செய்ய தகாத செய்தை செய்தவர் உண்டோ? என்ன யாரும் செய்யக்கூடாதையா? நான் செஞ்சுட்டேன். வண்ண முகத்துறையை களைந்திடு என்றேன், நின்ற மதம் கண்டு துகிலினை வரிதுரிந்து. போன பாடலுடைய தொடர்ச்சி. இந்த வண்ண என்று 2 சுழியின் வந்தா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு நினைச்ச கூடாது. அது மெல்லியன்னு அர்த்தம், மென்மையான, தின்னுன்னு அர்த்தம். வண்ண 3 சுழியின் போட்டாக்கா கலர்ஃபுல் அர்த்தம். வண்ண முகத்திரையை கலைந்திடு என்று, இந்த மெல்லிய துணியை முகத்துல இருந்து நீக்குன்னு சொன்ன, நீ ஒத்துக்கல. நின்ற மதம் கண்டு துகிலினை வரிதுரிந்து. நீ மதம்னா நீ திமிர் பிடிச்சி துணியை எடுக்க மாட்டேன்னு சொன்ன, நானே வலிந்து துணியை அந்த கண்ணுல இருந்த முகத்துல இருந்த துணியை எடுத்துட்டேன். என்ன கருத்தில் அடி கண் புதைக்கிறாய்? நீ என்ன நினைச்சிட்டு மூஞ்சையும் கண்ணையும் மூடிட்டு வர? எனக்கு எண்ணப்படுவதில்லை ஏடி கண்ணம்மா. இதை பிரிச்சுக்கணும். எண்ணப்படுவதில்லைன்னு படிச்சிடக்கூடாது. குற்றியல் உகரமும் அத்தனை மொழிப மாதிரி நான் பிரிச்சு பிரிச்சு படிச்சிட்டு இருக்கேன் இல்லையா? எனக்கு எண்ணப்படுவதில்லை, எனக்கு எண்ணப்படுவதில்லை ஏடி கண்ணம்மா. என்ன கண்ண கண்ண மூடிட்டு வர? எனக்கு ஒண்ணும் புரியல. கண்ணி வயதில் உன்னை கண்டதில்லையோ? உன்னை சின்ன பொண்ணா இருக்கும்போது நான் பார்த்தது இல்லையா? கண்ணம் கன்றி சிவக்க முத்தம் இட்டதில்லையோ? அப்பவே நான் உன் கண்ணத்துல சிவந்து போற மாதிரி முத்தம் கொடுத்திருக்கேன், ஞாபகம் இல்லையா? அந்நியமாக நம்முள் எண்ணுவதில்லை, 2 ஆவி ஒன்றாகும் என கொண்டதில்லையோ? பாருங்க, 2 ஆவின்னு படிச்சிடாதீங்க. இப்ப டவுட் கேட்கும் போது திருவள்ளுவர் பாரதியார் டாவின்னு எழுதியிருக்காரு. சின்ன வயதுல உன்னை பார்த்திருக்கேன், முத்தம் கொடுத்திருக்கிறேன், என்னமோ வெளியாள் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறேன்.
அந்நியமாக நம்முள் எண்ணுவது உண்டோ, எண்ணுவதில்லை. இரண்டு ஆவி ஒன்றாகும் என கண்டதில்லை. நம்ம ரெண்டு உயிரும் ஒன்னா கலந்துருச்சு, அது உனக்கு தெரியாதா? பண்ணி பல உரைகள் சொல்லுகிறார். பண்ணினா பன்றின்னு நினைச்சிடக்கூடாது. பண்ணி பேசுதல் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலர்கிட்ட நம்ம பேசுவோம், அவன் இருக்கிற பாயிண்ட்லயே இருப்பான். சில கடைகள்ல போயிட்டு பேரம் பேசுவோம். 800 ரூபாய் புடவையா 650 ரூபாய் கொடுணும், இல்லைங்க 800 ரூபாய், இல்லைங்க 800 ரூபாய், இல்லைங்க 800 திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்றதுக்கு பேரு பண்ணி பேசுதல். மீண்டும் மீண்டும் ஒரே கருத்தையே சொல்ல. சில கட்சிக்கு ஆதரவா இருக்கிறவனுங்க இன்னொரு கட்சியினுடைய கருத்தை காதலி கேட்க மாட்டாங்க. அது பேர் பண்ணி பேசுதல் பேரு. பண்ணி பல உரைகள் பேசுகின்றாய், ஒரே பாயிண்டையே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. துகில் பறித்தவன் கை பறிக்க கயங்கொள்வனோ. போன பாடல்ல தான் உன்னுடைய முகத்துல இருந்த துணியை இழுத்த. இப்ப என் கையை பிடிக்கிறது கஷ்டமா? துணியை தொட்டவன் கையை தொட மாட்டானா? துணி துகில் பறித்தவன் கைப்பறிக்க பயங்கொள்வனோ. என்னை புறமேறமும் கருதுவதாமோ. என்னைய வெளியால் மாதிரி கருதுகிறேன். கண்டு இரண்டினில் ஒன்றை ஒன்று கன்று வெல்குமோ. ரொம்ப அழகான ஓமை. இனிய நாடு ரெண்டு கண்ணு மாதிரி. ஒரு கண்ணு இன்னொரு கண்ணு பார்த்து பயந்துக்குமா? ஒரு கண்ணு பார்த்து இன்னொரு கண்ணு பயப்படுதா? அந்த மாதிரி பயப்படலாமா எப்படி கேட்கிற? இரண்டு என்ன ஓமையும் குறிச்சுக்கணும். நாட்டினில் பெண்களுக்கு நாயகர் சொல்லும் சுவை நைந்த பழங்கதைகள் நான் உரைப்பதோ. வெளில வரக்கூடாது, பேசக்கூடாது, காதலிக்க கூடாதுன்னு இந்த ஆணாதிக்க மேல் சாவனிசம் இருக்கிற ஆணாதிக்க சிந்தனையாளர்கள் வரக்கூடாது, வெளில வரக்கூடாது, அந்த மாதிரி பழைய கதையெல்லாம் நான் சொல்லுவேன்னு நினைச்சீங்கன்னா, நாட்டினில் பெண்களுக்கு நாயகர் சொல்லும், நாயகர்னா ஆண்கள் சொல்லுகிற சுவை நைந்த பழங்கதைகள். நைந்த பழங்கதைகள் எதை சொல்றாருன்னா, ஆணாதிக்க சிந்தனை அல்லது பெண் அடிமை சிந்தனை. அதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். காதலிக்கிற உரிமை இருக்கிறது, என்னை வந்து சந்திக்கிற உரிமை இருக்கிறது, வா. இன்னொரு ஓமை போடுறாரு பாருங்க. இதே ஓமை இன்னொரு இடத்துலயும் போடுவாரு. பாட்டும் சுதியும் ஒன்று கலந்திடுங்கால் தம்முள் பண்ணி உபகரணை பேசுவதுண்டு. ரெண்டு பேரும் ஒண்ணு கலந்துட்டாங்க. யார் யாரா? ஒண்ணு பாட்டு, இன்னொன்னு சுதி. சுதினா என்ன? இசை. சூப்பர் சிங்கர், சரிகம பதனிலாம் பாக்குறோம். இசை நல்லா வாசிக்கிறாங்க, ஒருத்தவங்க பாடுறாங்க. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்துருச்சு. எப்படி நம்ம குறுந்தொகையில செம்புல பயல் நீர் இந்த ஓமை வரப்போகுது இல்லையா? அந்த மாதிரி பாட்டும் சுதியும் கலந்துருச்சு. அதுங்க கிட்ட போயிட்டு, ஏப்பா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுப்பா, நீங்க ரெண்டு பேரும் தனியா போயிடுது அப்படின்னு உலகம் சொன்னா ஏத்துக்குவாங்களா? பாட்டும் சுதியும் ஒன்று கலந்திடுங்கால் தம்முள் பண்ணி, அதான் பண்ணினா இப்ப வேலையை சொன்ன பாருங்க, மீண்டும் மீண்டும் உபகரணை. இல்லப்பா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரக்கூடாது, பிரிஞ்சிருங்க பிரிஞ்சிருங்க மீண்டும் மீண்டும் சொல்ல முடியுமா? நல்ல ஓமைன்னு குறிச்சுக்கோங்க. பாட்டும் சுதி. நீட்டும் கதிர்களோடு நிலவு வந்தே விண்ணை நின்று புகழ்ந்து விட்டு பின் வருவோமோ. ஏமா நிலா என்ன பண்ணுச்சு? வானம் சும்மா இருந்தது, நிலா வந்தது. தன்னுடைய நீண்ட கதிர்களால காதல் டயலாக் எல்லாம் பேசி வானத்தை நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு நிலா அமைதியா இல்லாமா? நிலா என்பதை காதலின்னு குறிச்சுக்கோங்க. வானம் விண் என்பது காதலன். நீட்டும் கதிர்களோடு நிலவு வந்து, நிலவு வந்து காதலி பெண்பால், விண் என்பது காதலன் ஆண்பால். நீட்டும் கதிர்களோடு நிலவு வந்து, அது எப்படி கொஞ்சம் நெஞ்ச அன்பையா காட்டுச்சு? கைகளை நீட்டி அன்பா பேச்சு, கையை தொட்டுச்சு பேச்சு, எல்லாத்தையும் பேசிட்டு இப்போ அமைதியா உட்காந்துக்கலாமா நிலவு? மூட்டும் விறகினைய சோதி கவ்வும் கால் அவை முன் உபகார வகை மொழிந்திடுமோ. இன்னும் அழகான ஓமை போடுறார். காதல் என்ற நெருப்பு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மூட்டும் விறகு இணைய, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, புத்தகத்துல கரெக்டா இருக்கும். மூட்டும் விறகு, விறக கொளுத்தி எண்ணெயை ஊத்தி கொளுத்தி விட்டாங்க, இப்ப எரிஞ்சுட்டு இருக்குது. அதுகிட்ட போயிட்டு அது நெருப்பு இந்த மாதிரி எரியக்கூடாது, ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் நின்று இல்லையா அப்படின்னு அதுகிட்ட போய் உபச்சார வகை சொல்ல முடியுமா? அப்படி காதல் நெருப்பு பற்றி எரியுதுன்னு பாரதி சொன்னார். அந்த நெருப்பு என்பதை காதல் தீன்னு குறிச்சுக்கோங்க. மூட்டும் விறகினைய சோதி கவுங்கால் அவை முன் உபச்சார வகை. உபச்சாரமா ஐயா நின்னுடுமா, நெருப்பே கொஞ்சம் நின்னுடு, கொஞ்சம் பார்த்து ஏறி, மெதுவா ஏறி அப்படின்னு அதுகிட்ட போய் சொல்ல முடியுமா? அடுத்த பேரதான் நமக்கு மனப்பாடம். அடுத்த 4 வரி தாண்டி 5வது வரையில இருந்து மனப்பாடம் பண்ண போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பாரதி வந்து ஓபன் பண்ண, ரொம்ப அருமையான ஒரு விஷயம் பார்ப்போம்.
சாத்திரக்காரரிடம் கேட்டு வந்தேன், அவர் சாத்திரம் சொல்லியதை நினைக்குரைத்தேன். இப்பதான் வரும்போது நாடி ஜோதிடம் பாக்குறாங்கல்ல, அவங்கள போய் பார்த்துட்டு வந்தேன். அதை நான் உனக்கு சொல்ல போறேன். நாடி ஜோதிடம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர ஃபேமஸா நம்முடைய சிதம்பரத்துக்கு பக்கத்துல கூடிய வைத்தீஸ்வரன் கோயில், சிதம்பரத்துக்கும் சீர்காழிக்கும் நடுவுல வைத்தீஸ்வரன் கோயில்ல நாடி ஜோதிடம் இருக்கு. அது என்னன்னா, நம்மளை பற்றிய ஓலைச்சுவடிகள்லாம் அங்க இருக்கு. நீங்க யாராவது எப்பாவது போனீங்கன்னா உங்க அப்பா பேரு, அம்மா பேரு, அண்ணன் பேரு எல்லாமே பொருந்தி வர்ற ஒரு கட்டை எடுத்து உன்னுடைய எதிர்காலத்துல என்ன நடக்குன்னு, இறந்த காலம் எல்லாமே சரியா இருக்குது. பயங்கர வியப்படைவாங்க. என்னுடைய கிறிஸ்டின் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் போயிட்டு வந்தார், சார்லஸ். அவங்க அம்மா பேர் லில்லி, அதெல்லாம் ஓலைச்சுவடி இருக்குன்றாங்க. பல நாளுமா அகத்தியனுடைய ஓலைச்சுவடி, அவங்க எல்லாம் எழுதி வச்ச ஓலைச்சுவடிகள் இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா மனிதர்களுக்கும் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு கதை இருக்கிறது. நம்பிக்கை இருக்கிறவங்க அங்க போறாங்க. பாரதி அதை எட்டு வர்றாரு. அந்த மாதிரி நாடி ஜோதிடம் போய் பார்த்துட்டு சாத்திரக்காரரிடம் கேட்டு வந்தேன், நாடி ஜோதிடம்னு குறிச்சு. அவர் சாத்திரம் சொல்லியதை நினைக்கு உரைத்தேன். அவங்க நாடி ஜோதிடத்துல என்ன சொன்னாங்கன்னு உனக்கு சொல்றேன். நேற்று முன்னாளில் வந்த உறவல்லடி, உனக்கும் எனக்கும் இந்த பிறவியில் வந்திருக்கிற காதல் நேற்று முந்தா நாள் வந்த காதல் இல்ல, மிக நெடும்பண்டை காலம் முதல் சேர்ந்து வந்ததாம். யாரு? நம்ம மாவீரன் படத்துல இவருக்கும் ராணாவா, அவருக்கும் நம்ம காதல் அகரோடும் தொட்டாலே கரண்ட் வரும் பாருங்க. எவ்வளவோ படங்கள் பார்த்துட்டோம். ஓம் சாந்தி ஓம் படம் ஹிந்தியில பயங்கர ஹிட்டு. தமிழ்ல எக்கச்சக்கமான படங்கள் வந்திருக்குது. நம்ம தனுஷ் ஒரு படம் சரியா ஓடல, ஏகனா அநேகனா ஒரு படத்துல 4 பிறவியினுடைய கதை சொல்லுவாங்க. என்ன படமா அது? அநேகனா. நான் தனுஷுக்கும் அந்த ஹீரோயினுக்கும் 4 பிறவியா காதல் வருது, இந்த மாதிரி எழுதி. சாத்திரக்காரரிடம் கேட்டு வந்தேன், அவர் சாத்திரம் சொல்லியதை நினைக்குரைப்பேன். நேற்று முன்னாளில் வந்த உறவல்லடி, நெடும்பண்டை காலம் முதல் சேர்ந்து வந்ததா. ரொம்ப அருமையா சொன்னாரு. முதல்ல காதலி, அடுத்து காதல். இதான் சிறப்பு. இந்த பட்டியல பாரதி எப்படி எழுதியிருக்கிறார் செய்தி ரொம்ப சிறப்பு. 4 பத்தி சொல்றார். போற்றும் ராமன் என முன்புதித்தன. பெண்ணை பார்த்து சொல்றாரு, நீ ராமனா பிறந்திருந்த, நான் சீதையாக பிறந்தேன். எப்படி சொல்றாரு பாருங்க. அதுவே ஒரு புதுமை. பொதுவா ஆணாதிக்க சிந்தனை இல்லை. இப்ப என்னுடைய மனைவியை பார்த்து நான் சொல்றேன்னு வச்சுக்கேன், நான் என்ன சொல்லுவேன், அடுத்த பிறவில நான் ஆணா பிறகுறத பத்தி தான் பேசுவேன், அவங்களும் பொண்ணா பிறகுறத பத்தி தான் பேசுவாங்க. மாத்தி சிந்திக்கிறதுக்கு நமக்கு இருக்காது. பாரதி அதை உடைக்கிறார். நீ போன முன்னாடி ஒரு பிறவியில நீ ராமனா பிறந்திருந்த, நான் மிதிலையினுடைய அரசனுடைய மகளான சீதையாக. போற்றும் ராமன் என முன்பு உதித்தனை, அங்கு பொன் மிதிலைக்கு அரசன் பூமடந்தேன். மிதிலையினுடைய அரசனாக இருந்த ஜனகனுடைய மகளான ஜானகி நான் தான், சீதை நான் தான். பாருங்க, முதல்ல கட்டுடைக்கிறார். காதலி ராமனா, இவர் சீதையா. கொஞ்சம் ஹார்ட்வேர்டா இருக்க மாதிரி தெரியும். பிரிச்சுட்டீங்கன்னா மனப்பாடம் பண்ணிடலாம். 2 வரி 4 வரி சொன்னீங்கன்னா கூட போதும். 8 வரி மனப்பாடம். போற்றும் ராமன் என முன்பு உதித்தனை, அங்கு பொன் மிதிலைக்கு அரசன் பூமடந்தேன். பிரிச்சு எழுதலாம். அடுத்த பிறகு என்னாச்சு தெரியுமா? ஆணும் பெண்ணுமா தான் பிறக்கணுமா? புரியல ஒண்ணு. நீ கண்ணனா பிறந்த, நான் அர்ஜுனனா பிறந்த. ஊற்று அமுது என்ன ஒரு வேய்குழல் கொண்டோ உருவு நினக்கமைய. அமுதமாக ஊற்றிலிருந்து பொங்கி வரக்கூடிய வேய்குழல்னா தெரியும், மூங்கிலால் செய்யப்பட்ட குழல். கொண்டோன் யாரு? கண்ணன். அந்த உருவம் உனக்கு அமைஞ்சது. காதலி பார்த்து சொல்றாரு, நீ கண்ணனாக பிறந்த, நான் அர்ஜுனனாக பார்த்திபனாக பிறந்த. கண்ணன் உருவம் நினக்கமைய பார்த்தன் அங்குதான். பார்த்தன்னா அர்ஜுனன். பாருங்க, முதல் பிறவியில நீ ராமனாக பிறந்தாய், நான் சீதையாக பிறந்தேன். அடுத்த பிறவியில ஊற்று அமுது என்ன ஒரு, என்ன என்பது இதுல போலன்னு அர்த்தம். ஊற்று அமுதமாக பொங்கி வருகிற பாடல்களை இசைக்கக்கூடிய மூங்கில் குழலை கையிலே வைத்திருந்த கண்ணனுடைய உருவம் உனக்கு அமைஞ்சது. நான் பார்த்திபனாக அர்ஜுனனாக பிறந்தேன், பார்த்தனாக பிறந்தேன்.
கண்ணன் உருவு நினக்கு அமைய பார்த்த நண்பர். 4 வரி இன்னைக்கு முயற்சி பண்ணுவோம், படிச்சுட்டே இருங்க. அடுத்து சொல்றாரு பாருங்க, அது பாரதியினுடைய அடுத்த வேடிக்கை. முன்னை மிக பழமை இரணியனாம் எந்தை மூர்க்கம் தவிர்க்க வந்த நரசிங்கன். இந்த இடத்துக்கு நேரா முன்னை மிக பழமை இரணியானான் என்பது ஸ்டேட்மெண்ட். முன்னாடி இரணியன் ஒருத்தர் இருந்தான்ல, அவங்க 2 பேரும் இந்த இடத்துல வரல, இரணியன் இந்த இடத்துல வரல. அவர் சொல்றாரு, முன்னாடி இரணியனுக்கு கதை உங்களுக்கு தெரியும். இரணியனுடைய மகன் பிரகலாதன். ஆன்மீகம் தெரியாதவங்க நம்மள மாதிரி பகுத்தறிவிலே இருக்கிறவங்களுக்காக அந்த கதையை சொல்றோம். இரணியன் இதான் நரசிம்ம அவதாரத்தினுடைய கதை. இவர் பிரகலாதன், இவனுடைய மகன். இங்க கண்ணன். இவர் தான் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். கிருஷ்ணன் தான் நரசிம்ம அவதாரம். உங்களுக்கு தெரியும், இரணியன் தன்னையே கடவுளா வணங்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு மகனாக பிறக்கிற பிரகலாதன் கண்ணனை வழிபடுகிறான். அவனை ஏத்து பேசுறான். அப்ப பிரகலாதன் ஒரு தடவை கேட்கிறான், இறைவன் எங்க இருக்கிறான்னு. தூண்லயும் இருக்கிறான், துரும்புலையும் இருக்கிறான்னு. உடனே இரணியனுக்கு கோவம் அரண்மனையில் இருக்கிற ஒரு தூணை உடைக்கிறான். தூண்ல இருந்து சிங்க முகத்தோட மனித உருவத்தோட அவனை கொன்னுறார். அதுக்கு காரணம் என்னன்றது அந்த கதைகள்ல சொல்லியிருப்பாங்க. இரணியன் வரம் வாங்கியிருப்பான். தான் காலிலையும் இறக்கக்கூடாது, சாயந்திரத்து இரவுலையும் இறக்கக்கூடாது, தான் மனிதனாலையும் இறக்கக்கூடாது, மிருகத்தாலையும் இறக்கக்கூடாது, தான் வானத்திலும் இறக்கக்கூடாது, பூமியிலையும் இறக்கக்கூடாதுன்னு வரம் வாங்கினதாகவும், அதனால அவரு மனித உருவமும் சிங்க தலையும் உடைய உருவமா வந்தாரு. மனிதனும் இல்லாம மிருகமும் இல்லாம, காலையிலும் இல்லாம இரவும் இல்லாம, சாயந்தரம் 5:50 6:10. நீங்க சில வீடுகள்ல நீங்க தூங்குனீங்கன்னா பாட்டிகள் சில நேரம், இது இரண்ய நேரம் தூங்காதீங்க. நீங்க சில பாட்டிகள் அந்த தொன்மும் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, அது நேரத்துல தூங்கினாக்க பேரலிட்டிக் அட்டாக் வரும் அப்படின்னு அறிவியல் சொல்லுகிறது. மாலையில 5:30 இருந்து 6:30 நம்ம எழுந்து ஆக்டிவா இருக்கணும். அதுக்கப்புறம் தூங்கணும். அது இரண்ய நேரம்னே சொல்லுவாங்க. அது மாதிரி வானத்திலையும் இது பண்ணக்கூடாது, பூமியில வைக்க கூடாதுன்றதால தன்னுடைய தொடை மேல வச்சு கையால கிழிச்சு அவனை கொண்டுடுவார். இது கதை. அந்த கதைக்குள்ள நம்ம போக வேண்டாம். இப்ப யாருன்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். முன்னாடி இரண்யன்னு ஒருத்தர் இருந்தால, எந்தை மூர்க்கம் தவிர்க்க வந்த நரசிங்கன். நீ யாரு? நரசிங்கன். நரசிம்ம அவதாரம் நீதான். எந்தைன்றார். அப்ப யாரு? இவர் பிரகலாதன். நான் பிரகலாதன், அதனால என் அப்பான்றார். என் அப்பா ரணி. என்னுடைய அப்பாவை கோபத்தை தணிக்க வந்த நரசிங்கன். முன்னை மிக பழமை இரணியனாம் என்பது 2 பேருக்கும் போயதில்லை. முன்னாடி ரண்யன் ஒருத்தன் இருந்தால, எந்தை என்றால் என் தந்தை. என் தந்தை அவன் யாரு? இரண்யன். அப்ப யாரை குறிக்குது? பிரகலாதன். என் அப்பாவுடைய கோபத்தை தணிக்க வந்த நரசிம்மனாக நீ வந்த. 3 அவதாரம் வந்துருச்சு. ராம அவதாரம், கண்ண அவதாரம், நரசிம்ம அவதாரம். அது 3 அவதாரத்தையும் மறுபடியும் படிக்கிறேன் நானு. போற்றும் ராமன் என்ன முன்பு உதித்தனை, அங்கு பொன்மிதிலை கரசன் பூமடந்தை நான். ஊற்றமுது என்ன ஒரு வேங்குழல் கொண்டோன், கண்ணன் உருவம் நினக்கமைய பார்த்த நங்குதான். முன்னை மிக பழமை இரணியனாம் எந்தை மூர்க்கம் தவிர்க்க வந்த நரசிங்கன். இது வரைக்கும் பாரதியார் பரவாயில்ல. முதல்ல காதலன் காதலியா இருக்கிறாங்க. இந்த இடத்துல காதலன் காதலி, இங்க காதல் நிலையில இருக்கிறாங்க, இங்க நட்பு நிலையில இருக்கிறாங்க, இங்க இறைவனும் தொண்டனுமா இருக்காங்க. அப்படியே காதலன் காதலியா தான் பிறக்கணும்ன்றது கிடையாது. கட்டுடைக்கிறார். இன்னொரு கட்டுடைக்க போறார் பாரதி அடுத்த வரியில. அவர் தான் சொல்றாரு, இந்து மதத்துக்கு கதையை விட்டுட்டாரு, புத்த மதத்துக்கு போயிட்டார். அடுத்த பிறகு என்ன தெரியுமாச்சு? பின்னையோர் புத்தன் என நான் வளர்ந்துட்டேன். அடுத்த பிறவியில என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் புத்தனாக பிறந்த, நீ யசோதையாக பிறந்த. பின்னையோர் இங்கதான் கொஞ்சம் பிரைமரி பொசிஷன் கிளைம் பண்றாரு. இந்த 3த்துலயுமே முக்கிய பொறுப்பை காதலிக்கிட்ட கொடுத்துட்டாரு. ராமன் நீ, நான் சீதை, செகண்டரி. கண்ணன் நீ, நான் அர்ஜுனன், நான் செகண்டரி. நரசிம்மன் நீ, நான் பிரகலாதன், நீ கடவுள் நான். இங்க வரும்போதுதான் தான் கொஞ்சம் பெரிய. பின்னையோர் புத்தன் என நான் வளர்ந்துட்டேன், ஒளி பெண்மை அசோதரை என்று உண்மையே. ஒளியின் சில பாடல்கள் இருக்கு, எளியின் சில பாடல்கள் இருக்கு. 2மே பொறுமையானதுதான். ஒளி என்றால் வெளிச்சம் நிரம்பிய, எளின்னு வந்தா எளிமையான.
எளிமையான பெண்ணான யசோதாவாக நீ பிறந்தாய் அப்படின்னு இந்த பட்டியல இந்த விடைக்கு போட்டு எழுதணும். பாரதி இந்த புத்தகத்துல பண்ணியிருக்கிற புதுமைகள்ல இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப மையமானது. இந்த 8 வரையும் மனப்பாடம் எழுதி அப்புறமா சாயந்தரத்துக்கு பிறகு கூட இருக்கலாம். சொன்னவர் சாத்திரத்தில் மிக வல்லவர் கான் சொல்றார், பாரதியார் கிளைம் பண்றாரு. சொன்னவங்க சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. இப்ப நம்ம பிறவி 4 பிறவி பார்த்து சொல்லிட்டாங்க. அவர் சொல்லில் பழுதிருக்க வாய்ப்பில்லை. அவர் சொன்னது ஏதாவது தப்பா இருக்குமா? வாய்ப்பே கிடையாது. சொல்லில் பழுதிருக்க காரணம் இல்லை, இன்னும் கடைசி வரை உட்டிருக்குமா. இன்னும் நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கும் எனக்கும் இந்த அன்பும் தொடர்பும் இருந்து கொண்டே இருக்கும். இதுல ஏதுக்கு நாணமுற்று கண் புதைப்பது? ஒரு பிறவி 2 பிறவியாவா நம்ம வந்துட்டு இருக்கிறோம். இதுல எதுக்கு நாணப்பட்டு நீ கண்ண மூடிக்கிற அப்படின்னு சொல்லுகிற இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. 4 வரி படிச்சவங்க சொல்லலாம். அதுக்கு நடுவில் நான் மெய்யியல் கருத்து சொல்றேன். ஏதாவது 4 வரி அல்லது 2 வரி தாயா படிச்சிருக்கிறவங்க அப்படின்றதும் சொல்லலாம். சின்னதா நான் பிரிக்கணும். ஹார்ட்வேர்ட் சொல்ல முடியாது, பிரிச்சு எழுதினாக்க கண்டுபிடிச்சிடலாம். போற்றும்னு எழுதிக்கோங்க, இராமன் எழுதிக்கோங்க. போற்றும் ராமன் என முன்பு உதித்தனை, முன்பு உதித்தனை 2 சேர்ந்து முன்பு உதித்தனை ஆயிடுச்சு. அங்கு பொன் மிதிலைக்கு அரசன், மிதிலைக்கு அரசன் ஊற்றமுது, எப்பவுமே குசுடு துபுறு வெளியில வந்துடும் பிரிச்சிங்கன்னா. என்ன ஒரு வேங்குழல் கொண்டோன் நினக்கு அமைய கு, முன்னை மிக பழமை மூர்க்கம் இம்மு தவிர்க்க வந்த நரசிங்கன்னி பின்னையோர் புத்தன் என நான் வளர்ந்திட்டேன், அங்கு பெண்மை சோதரை என்று உன்னை எழுதின. பிரிக்க பிரிக்க அர்த்தம் புரிஞ்சும். மெய்யியல் கருத்தை குறிச்சுக்கோங்க. மெய்யியல் கருத்து, இறைவனுக்கும் மெய்யியல் கருத்து, இறைவனுக்கும் தொண்டனுக்கும் இடையில் உள்ள அன்பின் அடர்த்தியானது, இறைவனுக்கும் தொண்டனுக்கும் இடையில் உள்ள அன்பின் அடர்த்தியானது எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பிரிக்க முடியாததாகும். அடுத்த பேரா, பிரிக்க முடியாததாகும் இக்கருத்தினை இப்பாடல் ஒரு காதலனுக்கும் அவனது காதலிக்கும் பல பிறவிகளாக தொடர்ந்து வரும் அன்பினை கொண்டு விளக்கி இருக்கிறது. ரொம்ப அருமையான பாடல். ஏன்னா காதல் நிலையில தான் இருக்கணுன்றது இல்லை. நண்பர்களாக இருக்கலாம், இறைவனும் தொண்டனுமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த அன்பு எப்பொழுதும் நிலையான அப்படின்னு செய்தி சொல்லக்கூடியது. யாராவது 2 வரி சொல்லுவீங்களா? 2 வரி அல்லது 4 வரி? விழிச்சுடர்தான் கண்ணம்மா
யாரும் 2 வரி சொல்லுவீங்களா? பாட்டு வைக்கவா? போற்றும் ராமன் என்ன முன்புதித்தனை அங்கு பொன்மிதிலை கரசன் பூமடந்தை நான். 2 வரி சொன்னா கூட ஊற்று அமுது என்ன ஒரு வேங்குழல் கொண்டோன் கண்ணன் உருவு நினக்கு அமைய பார்த்த நங்குதான். 2 வரி 4 வரி அல்ல பின்னாடி இருக்கக்கூடிய முன்னை மிக பழமை இரணியனாம் என்னை மூர்க்கம் தவிர்க்க வந்த நரசிங்கன்னி பின்னையோர் புத்தன் என நான் வளர்ந்துட்டேன் ஒளி பெண்மை யசோதரை என்று உன்னை ஏதி. 8 வரி மனப்பாடம். ஆடியோல பதிவு பண்ணிட்டு கேளுங்க, மனப்பாடம் பண்ணிடலாம். யாராவது 2 வரி சொல்றீங்களாமா? டெல்லி பாபு, கோமதி, ரூபதர்ஷினி, முரளி, நவநீத பாண்டியன், புலிராஜ். பரவாயில்ல, எழுதி அனுப்புங்க. அடுத்த பாடலுக்கு போவோம். அடுத்த பாடல் ரொம்ப எளிமையான ஒரு பாடல். திரைப்படத்துல வறுமையின் நிறம் சிகப்புல இந்த இது எடுத்து பல்லவியா பயன்படுத்தியிருப்பாங்க. தீர்த்த கரையினில் தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே காத்திருந்தால் வருவேன் வாங்கியோடு வெண்ணிலாவில் வாங்கியோடு என்று சொன்னாய் வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா மார்பு துடி. அருமையான ஒரு காதல் பாடல். காதலி ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டா, என்ன வேணும்? டைம் அண்ட் ஸ்பேஸ் வேணும் சொல்லிட்டா. அவ என்ன சொல்லிட்டா? தீர்த்த கரை இருக்கு இல்லையா, அதனுடைய சதர்ன் கார்னர், தீர்த்த கரையில தெற்கு மூலையில செண்பக தோட்டம் இருக்குல்ல, அந்த இடத்துல நிலா வர்ற நேரத்துல நான் என் தோழி கூட வரேன், நீ அங்க வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டா. இவ காதலன் காத்திருக்கா, இன்னும் அவன் வரல. வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா என் மார்பு துடிக்குது. ரொம்ப அழகான காதல் பாடல். தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே, அது வரைக்கும் இடம்னு குறிச்சுக்கோங்க, ஸ்பேஸ், பிளேஸ். தீர்த்த கரையில் பிளேஸ். வெண்ணிலாவில் என்பது டைம், நிலா வந்த பிறகு. ஏன்னா 8 மணி 10 மணி பிக்ஸ் பண்ற மாதிரி பிக்ஸ் பண்ணாம அதுக்கு பேரு இரவு குறின் பேரு, இரவுல சந்திக்கிறது. தீர்த்த கரையினில் தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன். நீ அங்க வெயிட் பண்றா, நான் வரேன். வெண்ணிலாவில் நான் மட்டும் வரமாட்டேன், தோழியை கூட்டிட்டு வருவேன். பாங்கியோடு என்று சொன்னாய். பாங்கினா தோழி, உங்களுக்கு தெரியும். வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணமா மார்பு துடிக்குது. சொன்ன சொல்லு கரெக்டா வருவேன்னு சொன்ன, இன்னும் வரல. பார்த்த இடத்திலெல்லாம், பிரிச்சுக்கோங்க, விடம்னு இருக்கும். பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியும். திரும்பி பார்த்தா டக்குன்னு யாரோ புடவை கட்டு போனா உன்ன மாதிரியே இருக்கு. திரும்பி விட பார்த்தா ஒண்ணு மாதிரி இருக்கும், அங்க பார்த்தா ஒண்ணு மாதிரி இருக்கும். இது போன இதுல எழுதணும் இல்ல, அது மறுபடியும் இங்க எழுதிக்கோங்க. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல தான் நம்ம எழுத போறோம். அது என்னமா? நோக்குவை எல்லாம் அவையே போறல். காதல் உணர்வு வந்துருச்சுனாக்கா இந்த இடத்துக்கு நேராம எழுதிக்கோங்க. பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுது. மேனி கொதிக்குதடி. உடம்பு ஜுரமே வந்துருச்சா இவருக்கு, காதலி வரலன்னு ஒண்ணு. தலை சுற்றியே வேதனை செய்குதடி. எனக்கு தலை சுத்தி அப்படி மயக்கமா இருக்க மாதிரி. எவ்வளவு நேரமா நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறது. வானில் இடத்தை எல்லாம் இந்த வெண்ணிலா வந்து தழுவுது. அழகான ஓமம். வானம் அவ்வளவு பெருதான். நிலா வந்ததுக்கு அப்புறம் நிலா இந்த வானம் முழுசையும் அடைச்சுக்கிட்டான், வெளிச்சம் கொடுத்து. வேற நில வானத்தை பார்க்கவே விடலையா. அந்த மாதிரி நான் தனியா இருந்த வரையில என்னுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருந்தது. நீ காதலியாக வந்த பிறகு என் வாழ்க்கை முழுவதையும் நீ ஆக்கிரமித்துக் கொண்டாய் அப்படின்ற பொருளை சொல்றாரு. வானில் இடத்தை எல்லாம் இந்த வெண்ணிலா வந்து தழுவிப்பான். வான் என்பதை காதலனுடைய வாழ்க்கைன்னு குறிச்சுக்கோங்க. வெண்ணிலா என்பதை காதலியின் நினைவுன்னு குறிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி அவன் பாடம் படிச்சுட்டு இருந்தான், பல் விளக்கிட்டு இருந்தான், 2 வீலர் ஓட்டிட்டு இருந்தான், கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தான், ஃபுட்பால் பார்த்துட்டு இருந்தான், இப்படிதான் இருந்தான். இப்போ எந்த நேரமும் அவள் நிறைவாயிடுச்சான். அது எப்படி எதிர்பார்ப்பாங்க பாரதி? வானில் இடத்தை எல்லாம் இந்த வெண்ணிலா வந்து தழுவுது பார். மோன திருக்குதடி இந்த வையகம் மூழ்கி துயிரினிலே. மோனம்னா மௌனம். இந்த உலகமே தூங்கிடுச்சு, மௌனமாக இருக்கிறது. வையமே தூங்கிடுச்சு. மோன திருக்குதடி இந்த வையகம் மூழ்கி துயிரினிலே நான் ஒருவன் மட்டும் பிரிவென்பதோர் நரகத்துழலுவது.
நகரம்னு இருக்கு, பார்த்துக்கோங்க. நரகம், நரகத்துழல் ராணா முன்னாடி வரும், புக்ல அப்படிதான் இருக்கும். நரகத்துழல் வரும். இந்த உலகமே தூங்கிடுச்சு, நான் மட்டும் தூங்காம இருக்கிறதா? தூக்கமின்மை என்ற நரகத்தில் இருக்கிறேன். கடுமை உடையதடி எந்த நேரமும் காவல் உன் மாளிகையில். சரி, உன்னை பார்த்தலான்னு காதல் உணர்வு தூண்டுகிறது. உன்னுடைய வீட்டுக்கு வந்து பார்த்தலான்னு பார்த்தா உன்னுடைய மாளிகையில இசட் பிரிவு பாதுகாப்பு மாதிரி 2 அடுக்கு பாதுகாப்பு, 3 அடுக்கு பாதுகாப்பு. வெளியில ஒரு செக்யூரிட்டி நிக்கிறான், உள்ள ஒருத்தர் இருக்கான், உள்ள வேலைக்காரமா இருக்கிறாங்க, பல ஆட்கள் இருக்காங்க. எப்படி வர்றது? கடுமை உடையதடி என்னாலும் காவல் உன் மாளிகையில், அடிமை புகுந்த போதும் என்னும் போது நான் அங்கு வருவதற்கு. அடிமைனாக்கா வேலையா, அந்த வீட்டுல கடைசியா வேலையால் தான் திரும்பி போவான். மாடுலாம் சரியா இருக்கா, ஜன்னல்லாம் மூடி இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அம்மா தப்பப்பட்டுமா அப்படின்னு சொல்லி. அடிமைனா வேலைக்காரன், கடைசி வேலைக்காரன் கூட கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் என்னால வர முடியல, கொடுமை பொறுக்கவில்லை, கட்டும் காவலும் கூடி கிடக்குது அங்கே. கொடுமமா, கட்டுக்காவல். நான் சொன்ன மாதிரி இசட் பிரிவு, ஒய் பிரிவு பாதுகாப்பு மாதிரி நடுநிலையானவதான், நல்ல எண்ண உடையவதான், என்ன காதலிக்கிறவதான். ஆனா எதுக்காகவோ வெக்கப்பட்டு வராமலே விட்டுட்டேன். தீர்த்த கரையில உட்கார்ந்துட்டு சரி மீறி வீட்டு சுவர காம்பவுண்ட் ஏறி குதிச்சு போயாவது பொண்ணை பார்த்துடலான்னா முடியல. கூடி பிரியாமலே ஓர் இரவெல்லாம் கொஞ்சி குலவி அங்கே ஆடி விளையாடியே உந்தன் மேனியை 1000 கோடி முறை நாடி தழுவி மனக்குறை தீர்ந்து நான் நல்ல களி எய்தியே பாடி பரவசமாய் நிற்கவே தவம் பண்ணியதில்லை. ஒரு இரவெல்லாம் ஒண்ணு கூடி பிரியாம இருக்கும், 1000 முறை ஒண்ணு தொடரும். ஆடி விளையாடி உந்தன் மேனியே 1000 கோடி முறை நாடி தழுவி மனக்குறையே இல்லாத அளவுக்கு உன்னை நான் தொட்டு பார்த்து கட்டி அணைச்சு நல்ல களி, களினா இன்பம், மகிழ்ச்சி, நல்ல மகிழ்ச்சி அடைஞ்சு பாடி பரவசமாய் நிக்கணும். அதுக்கு நான் தவம் பண்ணாம விட்டுட்டேன்டி அப்படின்னு எழுதுறார். பண்ணியதில்லை. ரொம்ப அழகான காதல் பாடல். யூடியூப்ல இந்த பாடல்கள் எல்லாமே இருக்கும், இருக்கிறவங்க குரூப்ல எடுத்து போடலாம். இந்த பாடல்லாம் இருக்கும். தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையிலே என்ற பாடல் உறுதியா ஆடியோல இருக்கு, டான்ஸ்ல இருக்கு. டான்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அந்த பாடல்கள் இருக்கும், நீங்க எடுத்து போடலாம், எடுத்து குரூப்ல போடலாம், அல்லது நீங்க பாருங்க. நல்ல பாடலுக்கு விட எழுதலாம். இப்ப இதுக்கான மெய்யியல் கருத்தை எழுதி நம்ம வகுப்பை நிறைவு பண்ணிக்குவோம். மெய்யியல் கருத்து என்ன? இறைவன் தொண்டனுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அருள் தருவதாக வாக்குறுதி தருகிறார். அந்த வாக்குறுதி இறைவன் நிறைவேற்றாத போது அந்த தொண்டன் படுகிற மன வேதனையை இந்த பாடல் பதிவு செய்யும். எழுதிக்கோங்க. மெய்யியல் கருத்து: ஒரு குறிப்பிட்ட இடத்தில், ஒரு குறிப்பிட்ட இடத்தில், ஒரு குறிப்பிட்ட வேளையில், ஒரு குறிப்பிட்ட இடத்தில், ஒரு குறிப்பிட்ட வேளையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில், ஒரு குறிப்பிட்ட வேளையில் காதலனை சந்திப்பதாக சொன்ன காதலி, காதலனை சந்திப்பதாக சொன்ன காதலி அவ்வாறு வராமல் விட்டுவிட்டு, அவ்வாறு வராமல் விட்டுவிட்டு வாக்குறுதி தவறுகிறாள். வாக்குறுதி தவறுகிறாள். அடுத்த பேர அவ்வாறு, அவ்வாறே, அவ்வாறே போட்டுக்கலாம். அவ்வாறே தொண்டன் ஒருவனுக்கு, தொண்டன் ஒருவனுக்கு
அருள் தருவதாக தொண்டன் ஒருவனுக்கு அருள் தருவதாக வாக்குறுதி அளிக்கிற இறைவன் அவ்வாறே தொண்டன் ஒருவனுக்கு வாக்குறுதி தருவதாக அருள் தருவதாக வாக்குறுதி அளிக்கிற இறைவன் அந்த வாக்கிலிருந்து தவறுகிறான். இறைவன் அந்த வாக்கிலிருந்து தவறுகிறான். அப்பொழுது அந்த தொண்டனுக்கு ஏற்படும் மனநிலை தடுமாற்றங்களை ஒரு காதலனின் கோணத்தில் இருந்து தொண்டனுடைய மனநிலை தடுமாற்றங்களை ஒரு காதலனின் கோணத்திலிருந்து இப்பாடல் எடுத்துரைக்கிறது. நல்லது மகிழ்ச்சி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம். ஒரே வாசிப்பிலே படிச்சு முடிச்சிடலாம். அதிக கடின சொற்கள் இருக்காது. ஆனா இந்த ஆடியோ இந்த பாடல்களையும் நீங்க மீண்டும் மீண்டும் கேட்கறதன் மூலமா ரொம்ப ஆழமா எழுத முடியும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எழுத முடியும். யூபிஎஸ்சி கண்ணன் பாட்டினுடைய தனி தலைப்புகளை பலமுறை கேட்டிருக்காங்க. கண்ணனின் சேவகன் போட்டுருவாங்க, கண்ணனின் அரசன், கண்ணனின் சிடன், எந்த தலைப்பு வேணாலும் தூக்கி 10 மார்க்ல மேண்டேட்டரி கேள்வியில கட்டாய வினாக்கள்ல போட்டுருவாங்க. அதுதான் 23 பாடலையும் படிக்கிறதுன்னு நம்ம திட்டமிடுறோம். சில பாடல்கள் கமராமேனா அது இதெல்லாம் 300 பாடல்கள்ல 100-150 பாடல் படிப்போம். மீதி பாடல்களுக்கு விளக்கம் மட்டும் சொல்லிட்டு போகும். ஆனா கண்ணன் பாட்டுல 23 பாடல்கள் கிட்டத்தட்ட நம்ம படிக்கிறது காரணம், எந்த தலைப்பை வேணாலும் 10 மார்க்ல கொண்டு வந்து போடும்போது கண்ணன் பாட்டை முழுசா படிச்சு நம்ம எழுத முடியும். அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம், நம்ம வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய ஒரு புத்தகம். நம்ம கோயில்களுக்கு போறது என்பதை விட நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களை தெய்வங்களாக பார்க்கிற பார்வை தமிழ் சித்தர்கள், 18 சித்தர்களுடைய பார்வை, திருமூலருடைய பார்வை. நம்முடைய அப்பாவை, அம்மாவை, அண்ணனை, வீட்டுக்கு வர்ற வேலைக்காரனை, நம்முடைய குழந்தைய, அண்ணன் குழந்தைய, சின்ன பிள்ளைகளை, பிச்சைக்காரனை, மாட்டை, ஆட்டை, எல்லாத்தையும் தெய்வம்னு பார்க்கிற அந்த பேரன்பு இந்த கண்ணன் பாட்டினுடைய மைய கருத்தா இருக்கு. விடை பேசும்போது பேசுவோம். அது ரொம்ப எளிய புத்தகம். கவனமா படிங்க, நோட்ஸ் எழுதுங்க. நான் சொன்ன மாதிரி பாடல் தலைப்பு, அதனுடைய உவமைகள், அதனுடைய மைய கருத்து, மனப்பாடம் பண்ண வேண்டிய வரிகள், சிறப்பு குறிப்புன்னு 5 காலமா போட்டுக்கோங்க, 3 இல்லாம. இதுல இல்லாத உவமைகளை எழுதிக்கோங்க, சிறப்பு குறிப்புன்னு வச்சுக்கோங்க. அதுல நம்ம இந்த மெய்யல் கருத்தை எழுதிட்டே வந்துட்டீங்கன்னாக்கா ரொம்ப பக்கமான நோட்ஸ் ஆயிடுது. 23 பாட்டுக்கும் ஒரு அழகா நோட்ஸ் எடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க போன பேட்ச்ல. இந்த 23 பாட்டையும் நம்ம இன்னைக்கு 5 பாடல் படிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 3 நாட்கள்ல இருந்து 4 நாட்கள் ஆகும் கேள்வி படிக்கிறதுக்கு. ஆனா ரொம்ப முக்கியமான புத்தகம் இது. ஏன்னா பொதுவாகவே நம்ம ஒரு வெளிப்படையான விஷயம் பேசிட்டு இருக்கோம். இப்ப பிஜேபி ஆட்சி இருக்கிறதால ஆன்மீகம் தொடர்பான கேள்விகளை அவங்க எப்பவுமே தவிர்க்காம கேட்பாங்க. கண்ணன் பாட்டுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. பெரும்பாலும் எல்லாத்துலயும் ஒரு கேள்வி இடம்பெறும், கண்ணன் பாட்டுல 2 கேள்வி இடம்பெறதுக்கான வாய்ப்புகளை பிஜேபி என்பதால ஏற்படுத்துவாங்க. அதனால நம்ம இந்த நூலை கொஞ்சம் கூர்ந்து படிக்கணும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நாளைக்கு வகுப்பு இல்லை, திங்கட்கிழமை சந்திக்கும். திங்கட்கிழமை காலைல ஈவினிங் பேட்ச் பசங்களுக்கு